அதாவது வந்து 2 நாள் ரிலீஸ் பண்ணோம். கடைசி கட்ட பணிகள் அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் போட்ட உடனே வந்து நான் தியேட்டரில் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு வந்துருக்கேன், நீ கடைசி கட்ட பணியில் இருக்கியா கடை வந்தாங்க பாருங்க. எனக்கு பயமாயிடுச்சு. உள்ள போய் டக்குன்னு டெலிட் பண்ணிட்டு ஓட்டார். அட்மின் போட்டுக்கிட்டா மீம் பாத்தீங்களா? இப்போ இந்த படத்தில் அவர் சரண்டராக வர்றாரு வாத்தியார், நீங்கள் போட்டு தள்ளிடுறீங்க. அமுதன் கேரக்டர் போட்டு தள்ளிடுது. இன்கேஸ் இப்போ புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் இருக்கார், அவரை வந்து இதே மாதிரி தான் அவரை கொண்டாங்க. இப்போ அவருக்குள்ளேயும் இந்த டிஸ்கஷன் இருந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதுக்குள்ளே வருது. ஆயுத போராட்டம் வந்து சரியாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே இப்போ வந்துருச்சு. இதை வச்சுக்கிட்டு அதை நம்ம இன்டர்பிரட் பண்ண முடியுமா? இந்த மக்களுக்காக போராடுறேன்னு சொல்றாங்க இந்த அமைப்பினர், இந்த தோழர்கள் எல்லாரும். குறிப்பாக எந்த மக்களுக்காக போராடுறாங்க? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுறாங்க. அதில் இந்த ராஜீவ் கேரக்டர் தலைமை செயலாளர் சொல்றாரு, இப்போ அவங்கள இருந்து ஒருத்தனையே நீ போடு, அவனை வர வையே அப்படின்னு சொல்றாங்க. அந்த கேரக்டர் இந்த பவருக்கு வந்தா இப்படித்தான் செய்யும் அப்படின்னு ஒரு வாதத்தை கொடுக்குறாங்க. அது தப்பா இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. இன்னொரு பார்வை என்ன இருக்குன்னா, சிஸ்டம்ல யாரு எந்த சாதியா இருந்தாலும் இப்படித்தான் முடிவெடுப்பாங்க அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வருது. நீங்க போலீஸ் பேக்ட்ராப்லையும் இருந்து வரக்கூடிய நபர் அப்படிங்கிறதுனால கேட்குறேன், போலீஸுங்கிற சிஸ்டத்துல எப்படி இருப்பாங்க? இப்போ அந்த காப்பு போயிட்டு அவன் தனக்காக இண்டிவிஜுவலாக எடுக்கிற முடிவு இருக்குல்ல, அது ஒட்டுமொத்த பியூரோக்ரஸிக்கு முடிவுக்கு எதிராக ஒரு முடிவு எடுக்கிறாரு, கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு முடிவு எடுக்கிறாரு, சிஎம்முக்கு எதிராக ஒரு முடிவு எடுக்கிறாரு, ஒரு சாதாரண ஒரு காப்பு எடுக்கிறாரு. அப்போ அந்த காப்பு வந்து அந்த கவர்மெண்ட்டுக்காக அந்த ப்ராசஸில் அவர் சுயநலமாக ஒரு தவறு செஞ்சால் கூட ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டும் அவரை காப்பாற்ற நினைக்கிறதுனா இப்போ இப்படி தான் இருக்குமா உள்ளுக்குள்ள? கொடியே இவங்க பிளர் பண்ணியிருந்தாங்கல்ல, தீகா கொடி தான். தீகா கொடியை பிளர் பண்ணுறாங்களா? தீகா கொடி தான் அந்த இதுக்குள்ள வரும், உள்ளேயே கம்யூனிஸ்ட் கொடி தான் இருக்கும். அதை தான் அவங்க பிளர் பண்ணியிருந்தாங்க. ஏன் அதெல்லாம் தடை செய்யப்பட்ட அமைப்புகள்லாம் கிடையாது? தடை செய்யப்பட்ட அமைப்புகள் கிடையாது. அது என்னன்னா, அப்சல் குரு நான் சிறையில் இருக்கும்போது அவர் இருந்தார். கரெக்டாக வந்து ஹேக்கிங் வந்து கொடுக்குது. அவர் வர்றதுனால எல்லா அதிகாரிகள் வருவாங்க, ட்ரெஸ் நீட்டாக போட்டு போவோம் அப்படின்னாரு. அப்புறம் நான் போய் அடைச்சி முடிச்சோடனே அவர் வந்து என்னை கூப்பிட்டு, குறிப்பா வெற்றிமாறன் தோழரோட படங்களுக்கு வந்து இந்த சென்சார்ஷிப்ல இருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய நெருக்கடியா தான் இருக்கு. எப்படி அந்த ப்ராசஸை செய்யறாரு? ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கு மேல ஒரு போர்டு ஒன்று இருக்கும். அது மும்பையில் இருக்கும். அந்த போர்டு மேலனாக்கா மேலே இருக்கிறவங்க வந்து பார்ப்பாங்க. ஆமாம், இதுக்கு மேலே ஒரு சீஃப் ஆஃபீஸர் இருப்பாங்க. பார்ப்பாங்க. அவங்க வந்து பார்ப்பாங்க. அவங்க கைவிட்டாங்கன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு தான் போடு படத்துக்கு. அங்கேயும் பார்ப்பாங்க. அது பார்த்துட்டு இதெல்லாம் நீக்கிக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வைக்க வேண்டாம், இந்த சீனை வைக்க வேண்டாம் நமக்கு அட்வைஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா சென்சாரில் அவங்க நிறைய பார்த்து பழகி இருப்பாங்கல்ல, அடி வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு நமக்கு எச்சரிச்சுடுவாங்க. இவரை யாரும் எச்சரிக்கலாம் முடியாது, அவரே எச்சரிச்சுக்கிட்டாதான். அமுதன் நினைச்சிருந்தா வேட்டிய வெள்ளக்கொடி காட்டிட்டு வந்த ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கலாம். அதுதான் மேல சீஃப் செக்ரட்டரியில இருந்து எல்லாரும் சொன்னது. ஏன் அமுதன் சுடணும்? டேக் லெஃப்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நாம் பல்வேறு சமூக உரையாடல்களை டேக் லெஃப்ட் வாயிலாக நடத்தி வருகிறோம். இப்போ வெளியாகி இருக்கக்கூடிய விடுதலை பாகம் 2, பாகம் 1 ஏற்படுத்திய தாக்கம் 1 அப்படின்னா, பாகம் 2 ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் வந்து இதுவரை இந்திய சினிமாவில் இந்த லேயர்ஸ்லாம் காட்டவே இல்லைடா, 75 வருஷ சுதந்திர வரலாற்றில் காட்டவே இல்லைடா எவனுமே அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை உடைத்து போட்டிருக்கிறது. அந்த படத்தில் முதல் பாகத்தில் பெரிதும் ரசிக்கப்பட்ட, 2வது பாகத்தின் இறுதியில் பெரிதும் வெறுக்கப்பட்ட நம்முடைய பாசத்திற்குரிய இயக்குனர் தமிழ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். டானாக்காரனில் நாம் எல்லோரும் அவருடைய கதாபாத்திரத்தை பார்த்திருப்போம். அவரே ஒரு டானாக்காரனாக இருந்து வந்தவர் தான் இயக்குனர், சிறந்த நடிகர். அவரோடு தான் நாம் இன்றைக்கு உரையாட இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். அமுதனுக்கு வணக்கம். அமுதனுக்கு வணக்கமே கிடையாது, வாழ்க்கையில மன்னிப்பே கிடையாது. ஆனால் இந்த படம் இதில் குறித்து பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல தமிழ்ங்கிறவர் யார்? நீங்கள் வெற்றிமாறன்கிட்ட நீங்கள் உதவி இயக்குனராக வேலை பார்த்துருக்கீங்க, அப்புறம் போய் படம் பண்ணி டானாக்காரன்ற படம் பண்ணுறீங்க, அப்புறம் நடிகராக பரிணமிக்கிறீங்க. இப்போ வெற்றிமாறன்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி தமிழ் யார்? நான் அதுக்கு முன்னால் வந்து போலீஸில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஒரு 13 வருஷம் தொடர்ச்சியாக போலீஸில் வேலை செஞ்சேன். டெல்லி திகார் ஜெயிலில் ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஆமாம், திகாரில் 3 வருஷம் இருந்தேன் நான்.
அப்புறம் முடிச்சுட்டு வேலூர் ஏஆர், அப்புறம் சென்னை சிட்டி ஏஆர், அப்புறம் சென்னை லோக்கலு, அப்படியே ஒரு 13. அதுவும் நான் இந்த 13 வருஷத்தையும் சென்னையை மையப்படுத்தியே வேலை செய்வேன். என்னென்னா இங்கே வந்தால் சினிமா நண்பர்களை சந்திக்கலாம். டெல்லியிலேருந்து லீவில் வந்தாலும் நான் சென்னையில் தான் தங்குவேன். ஊர் எனக்கு ராமேஸ்வரம். அப்போ நான் இங்கே சினிமா நண்பர்களை சந்திக்கிறது, அவங்களோட பேசுகிறது. டியூட்டி முடிஞ்சுன்னா அடுத்த 1 மணி நேரத்தில் இங்கே ஒரு சினிமா நண்பர், யாராவது ஒரு சினிமா நண்பரை அன்றைக்கி சந்தித்து பேசுகிறேன்னா எனக்கு தூக்கமே வராது. ஏதாவது ஒரு படம் பார்க்கலாம் தூக்கம் வராது. அப்படி தான் ட்ராவலாகி சினிமாக்குள்ளே வந்தேன். டிபார்ட்மெண்ட்லேருந்து எப்படி இங்கே வந்தீங்க? விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்தீங்களா? இல்லை, அல்லது உங்களுடைய அர்ப்பணிப்பை பார்த்தா அவங்களே ராஜா நீ படம் கொண்டு போயிடுறாங்களா? நான் ஒரு நாள் பயங்கர வெறுப்பாயிருச்சு, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒரு முடிவு எடுத்தேன். ஒரு வருஷம் 2 வருஷம் லீவ் போட்டு, லீவுலாம் போலீஸில் 2 வருஷம்லாம் வாய்ப்பு இல்லை, விட்டோடியாக ஓடிடுவோம். 2 வருஷம் தாக்கு பிடிச்சி பார்ப்போம், முடியலன்னா ரிட்டர்ன் ஆகும் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், டப்பான்னு ஒரு நாள் எதுவுமே சொல்லாமல் போலீஸ் வந்து அப்ஸ்காண்டிங் ஆகிட்டேன். அப்ஸ்காண்டிங் ஆகி நண்பர்களோட தங்கி வேலை செஞ்சுட்டு ஒரே ரூமில் தங்கியிருக்கோம். நிறைய இப்போ பெரிய இயக்குனர் இருக்கிறது எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். எங்களோட யோகி பாபுலாம் எங்கள் ரூமில் இருந்தாப்புல. அப்படியே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு எங்கள் ரூமில் ஜானகிராம்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் வேல்ராஜ் சாரோட அசிஸ்டண்ட்டு. அவர் வெற்றி சார் விசாரணை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த படத்தில் ஏதாவது ஒரு போலீஸ்காரனோட இன்ஃபுட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் சொன்னேன், சார் எங்கள் ரூமில் ஒரு கச்சேரிக்கு எங்கள் ரூம்லேயே ஒரு போலீஸ்காரர் இருக்கா சார் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் வெற்றி என்னை கூப்பிட்டு விட்டார். பேசினார். பேசிட்டு ஒரு 1 மணி நேரம் பேசியிருப்பார் என்கிட்ட. பேசிட்டு வேல்ராஜ் இவங்க நம்ம கரெக்டாக இருப்பாங்க வேல்ராஜ் அப்படின்னு போயிட்டார். அப்புறம் அடுத்து வெற்றி என்கிட்ட ட்ராவல் ஆகி ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டதுக்கப்புறம் வெற்றி என்கிட்ட ஒரு நாள் கேட்டேன், என்னடா திடீர்னு டப்புன்னு என்னை வச்சுக்கிட்டீங்க? அவராக சொன்னார், இல்லைடா உன்னை இதுக்குள்ளே வச்சுக்கிட்டது காரணம்னா நீ முதல் நாள் சந்திப்பில் என்ன பண்ணால் போலீஸ் பெருமிதங்களை பற்றி பொதுவாக ஒரு போலீஸ்காரன் போலீஸை பற்றி பெருமையாக தான் பேசுவாங்க. ஆனால் நீ போலீஸை விமர்சனமாகவே பேசிக்கிட்டே இருந்த. அது அந்த பார்வை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் வேல்ராஜ்கிட்ட சொன்னேன், நம்ம கரெக்டாக இருப்பான். ஏன்னா ஒரு இருக்கிற இடத்த விமர்சனம் பண்ணுற ஒரு இது மனசு வேணும்டா, அது உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். இப்போ நீங்கள் அவர்கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் அந்த விசாரணை படத்தில் போலீஸுடைய கொடூரங்கள் அது அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காருங்கிறத தாண்டி இன்னும் இன்புட் இருக்கு இல்லைங்களா? அது நீங்கள் உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட ஏற்பட்ட டிஸ்கஷனில் நீங்கள் கொடுத்த இன்புட்டில் தான் கொஞ்சம் எனக்கு அதுக்கு முன்னாடியும் போலீஸை விமர்சித்த படங்கள் வந்திருக்கு. ஆனால் விசாரணையில் வந்தது மாதிரி அந்த தாளிடப்பட்ட அறைக்குள்ளே 4 போலீஸ் என்ன பேசிப்பாங்கன்றது வெளியில் யாருக்குமே தெரியாது. சொன்னாலும் ஒரு பெருமிதமாக நீங்கள் சொல்கிறது மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏதோ மேலேருந்து ஆர்டர் வந்துருச்சு, அதை உபயோக மட்டும் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை தாண்டி உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் போனதுக்கு அப்புறம் தான் அது அவருக்கு கிடச்சிருக்கா? இல்லை நான் அது வெற்றியண்ணனுக்கு அந்த அறையை பற்றி சொல்லலாம், அறைக்குள்ளே என்ன பொருள் இருக்குங்கிறத பற்றி சொல்லலாம், அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத அவரளவுக்கு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கிறது. நம்ம சொன்ன விஷயத்தை அவர் எடுத்து முடித்த பிறகு அவர் அதை மானிட்டரில் பார்த்தோம்னா நமக்கு அப்படி இருக்கும், என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை உழைப்புலாம் அண்ணனோட உழைப்பு தான். ஒரு அண்ணன் இங்கே டேபிள் வச்சுக்கலாண்ணே, இங்கே இப்படி வச்சுக்கலாண்ணே, ஒரு சலிட் எப்படி வச்சுக்கலாண்ணே, ஒரு அதிகாரி வரும்போது டக்குன்னு உட்கார மாட்டோம்ண்ணே, எந்திரிச்சு தான் நிற்போம்ண்ணே. இந்த இன்புட் மட்டும் தான் நம்ம அந்த கதையில் இருக்கிற மையமாக இருக்கிற எல்லாமே அண்ணனோட இதுதான். அது அவர்கிட்ட தான். இப்போ பெரிய போலீஸு பிசி லெவலில் இருக்கிறவங்க 2-3 வித்தியாசம் இருக்கும். இப்போ வெளியிலேருந்து பார்க்குற எங்களை மாதிரி ஆளுகளுக்கு போலீஸ்னால் ஜென்ரல் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும் அப்படின்னு தான் தெரியும். ஆனால் அந்த படத்தில் குறிப்பாக வெற்றிமாறன் சாரோட படங்கள்லாம் பெரிய போலீஸ் பேசக்கூடிய லாங்குவேஜ் பவர் சென்டர் பேசுகிற லாங்குவேஜாக இருக்கும். கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க பேசுகிறது நம்மளை மாதிரி ஒர்க்கிங் கிளாஸ் பேசுகிற டைலாக் இருக்கும். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது எப்படி நடக்குது? உங்களை மாதிரி ஆட்கள் வெளியிலேருந்து சொல்லலைன்னா அவருக்கு எப்படி தெரியும்? அவரும் அவுட் சைடர் தானே? அவரும் அவுட் சைடர் தான். நிறைய அவர் படிக்கிறது, யாராவது ஒரு விஷயத்த சொல்லும்போது அதை நீங்கள் எப்படின்னா எடுத்துக்கிறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி எடுத்துக்க முடியலன்னா ராஜீவ் மேனன் சார் மாதிரி ஒரு கேரக்டர் எழுத முடியுமா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்க வைக்க முடியுமா? இதுவரை தமிழ் சினிமாவில் அவர் நடிக்க வைக்கணும்னு யாருமே நினைக்கல. இவர் தேடி பிடிச்சி, இல்லை சார் நீங்கள் தான் எனக்கு கரெக்டாக இருப்பியா வாங்க அப்படின்னு சொல்லி அவர் நடிக்கும்போது ஸ்பாட்டில் எல்லோரும் அசந்து போயிடுவோம். ஏன்னா அவர் நடிக்கவே மாட்டார், ரியலாக இருப்பார். அப்படி ஒரு ஆக்டர் தமிழ் சினிமாவில் என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படி ஒரு ஆக்டராக இருக்காப்புல அவர். அது இதுதான் ஃபஸ்ட் படம்னு நினைக்கிறேன். பிரமாதமாக இது பண்ணார். அந்த கேரக்டர் பேசுகிற அந்த மாடுலேஷனு, அந்த ஸ்டைல், இதெல்லாம் எங்கே தான் பிடிப்பாருன்னே தெரியாது. ஆனால் இதில் ராஜீவ் நடிகர்களோட இன்புட் பயங்கரமாக இருக்கும். அவங்க ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க, அவங்க அந்த எல்லையை மீறினா மட்டும் வெற்றி எண்ணெய் கரெக்ஷன் பண்ணுவார். இதுவரை வெற்றி எண்ணெய் யாருக்கு நடிக்க சொல்லி கொடுத்ததே இல்லை. நான் பார்த்து இப்படி நடிங்கன்னு சொல்லவே மாட்டார். அவரே நடிச்சு காட்டுவாருன்னு சொல்லுவாங்க. சொல்ல மாட்டார். சரி நடிச்சு அப்படி நடிச்சு காமிச்சிட்டா என்ன மாதிரியே எல்லாருமே நடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிவிடுவார். அவங்க ஒன்று பண்ணுறாங்கல்ல, பண்ணுறதுக்குள்ளே போய் கரெக்ஷன் பண்ணுவார். இந்த மாடுலேஷன் எனக்கு வேணாம், இப்படி மாடுலேஷன் பண்ணுங்க, அந்த மாடுலேஷன் சொல்லுவார்.
சில இடங்களில் அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் பாஸ் மட்டும் சொல்லுவார். இந்த இடத்துல நிறுத்திக்கங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் பேசுங்க, அவ்வளோதான், நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிடுவார். அண்ணன்ட்ட பெரிய சேலஞ்சிங்கான விஷயமே என்னென்னா, நீங்கள் டயலாக்கை இப்போ ஒரு டயலாக் பேப்பர் நம்மகிட்ட வரும், அந்த டயலாக் பேப்பரை பார்த்துட்டு நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா அவர் சொல்கிற எந்த நம்ம படித்த எந்த டயலாக்கும் அவர் சொல்ல மாட்டார். திருப்பி புதுசாக ஒரு டைலாக் 4 டைலாக் சொல்லிடுவாங்க. அதை நீங்கள் உள்வாங்கி திருப்பி பேசணும். அது ஒன்று. அதே என்னென்னா, அதை இருக்கிறதா அப்படியே எனக்கு வேணான்னு சொல்லிடுவார். நீங்கள் ஒன்று ஏற்றிக்கிங்க மனசில், அதுலேருந்து பேசுங்க அப்படின்னு சொல்லுவார். அதனால ஈஸியாக இருங்க அண்ணன்ட்ட நடிக்கிறது. இன்னொன்று, தேட்டர் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தேட்டரில் ஒரு குரூப் இருக்காங்கன்னா, அந்த காலத்தில் நாட்டுப்புற கலையாக இருக்கும்போது இருந்தே அவங்களே தான் எல்லா கதைகளையும் அவங்களே நடிப்பாங்க. ஒருத்தர் இந்த கேரக்டரை மட்டும் மாற்றுவாங்க, ஆட்கள் அதே தான். வெற்றி சார் இதுலேயும் அதே மாதிரி இப்போ பல கேரக்டர்ஸை வந்து அப்படி பார்க்க முடியுது. எப்படி ஒரே கேரக்டர்ஸு வெவ்வேறு கதைக்களங்கள் ஆனாலும் பிலீவபுளாக இருக்குது, அது எப்படி மேஜிக் வரும்? அண்ணன் என்னென்னா, இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்ம போய் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், ஆனால் இந்த ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப நாளாக கேட்குறாரு உங்களோட நடிக்கணும் அப்படின்ட்டு. இல்லைடா, அவங்கெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க. நம்ம என்ன பண்ணுவோம், 2 வருஷம் படம் எடுப்போம், எப்போ தேவையோ அப்போல்லாம் கூப்பிடுவோம். அப்போ அவங்க பொருளாதார ரீதியாக பயங்கரமாக இதை பண்ணுவாங்க, திருப்பி நேசித்து வந்த நம்ம கூடயே சண்டைக்கு திரும்பிடுவாங்க. அதனால நமக்கு யார் செட் ஆகுங்களோ அவங்க தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி அப்படி யோசிப்பார். அவங்களுக்கு அதெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு அந்த படத்தில் கமிட் பண்ணி நடிக்க வச்சிருவாங்க. அப்படி அமுதன் வந்து என்னவா ட்ராவல் பண்ணாரு? அமுதனுக்கும் 5 வருஷம் ஆச்சு. ஆமாம், நான் வந்து ஃபஸ்ட்டு வடசென்னையில் வந்து ஒரு 3 நாள் நடிச்சிட்டேன். நடித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் கனியனை கேட்டு நான் தான் பண்ணியிருக்கணும். அதை கேட்டு 3 நாள் நடித்து முடிச்சுட்டு டானாக்காரன் கமிட் ஆகிட்டேன். கமிட் ஆனவுடனே அப்புறம் எனக்கு என்னென்னா, மண்டபத்தில் டைரக்ஷனு நடிப்பு என்னென்னு எனக்கு தெரியாது. நான் போய் அண்ணன்ட்ட போய் சொல்கிறேன். நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் எதிர்ப்பு, எல்லாம் சட்டையை பிடிக்கிறாங்க, அதெல்லாம் இல்லை நீ நடிச்சுதானு அப்படின்ட்டு. நான் நேராக போய் அண்ணன்ட்டான், இந்த மாதிரிண்ணே எனக்கு மண்டபத்தில் டைரக்ஷன் தானே இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னோன்னே சரி போடா அப்படின்ட்டாரு. ஆக்சுவலி எனக்கு அடுத்த 3 நாள் ரீஷூட் பண்ணாங்க. அது பயங்கரமான செலவு வந்திருக்கும். வேறு டேரக்டராக இருந்தால் டென்ஷனாக இருப்பாப்புல, அதோட விட்டாப்புல. ஆனால் ரெண்டுமே பெரிய ஆஃபர். நீங்கள் ஓன் டைரக்ஷன், அப்புறம் அதில் சமுத்திரக்கனி பண்ண கேரக்டர். நீங்கள் அதோட என்னன்னா, ஆண்ட்ரியா மேடம் எனக்கு ஃபேர். அதில் எனக்கு கதை அதை வந்து அது அண்ணன் முத சொல்லும் போதே அதை சொல்லி தான் சொல்கிறாரு. நான் ஒரு நாள் உள்ள கூப்பிட்டாரு, மேடம் உட்காந்துருக்காங்க, வந்தோடனே இவன் தாங்க உங்கள் ஃபேரு அப்படின்னா நம்ம அசிஸ்டன்ட் இருக்கும் எப்படி இருப்போம் அப்படி இப்படின்னு நண்பர்கள்லாம் நல்ல பாடி ஸ்ப்ரேலாம் வாங்கி வச்சுக்கலாம் நடிக்க போகும்போது அப்படிலாம் இது வாங்கிட்டேன். அதை விட்டுட்டு வெளில வந்தேன். அப்புறம் இது போயிடுச்சு. வட சென்னை மிஸ் பண்ணதில் எனக்கு பெரிய வருத்தம். ஏன்னா திருப்பி என்னால் இந்த படம் நடக்கலை, நான் போன படம் நடக்கலை. அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு போய் திருப்பி வேலை செய்யும்போது அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு அது, ஆனால் எனக்கு ஒரு பயம், எனக்கு கனி என்ன மாதிரி ஒரு இடத்த வந்து நம்ம ஃபீல் பண்ணிட முடியுமா, சரி ஒரு வகையில் தப்பிச்சிட்டோம் நம்ம அப்படின்னு நான் நினைப்பேன். அப்புறம் முடிஞ்சோடனே என்னென்னா, ஒரு நாள் நான் ரொம்ப சாரிண்ணே அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இன்னொரு வாய்ப்பு இருக்குடா உனக்கு அப்படின்ட்டு தான் அசுரனில் என்னை கூப்பிட்டாரு. அதில் ஆண்ட்ரியா இருக்காங்களான்னு யாருமே இல்லை, தனியான காட்டுக்குள்ள நடந்து. அப்புறம் அசுரனில் போய் அது வரைய எனக்கு வந்து இந்த நடிப்புனா என்னுடைய சாதாரணமாக டேரக்டர் அசிஸ்டன்டேட்டாக வரவங்களுக்கு சின்னதாக நடிக்கிற ஒரு ஆசை இருக்கும். எனக்கு அப்படி ஒரு விருப்பம் இருந்ததே கிடையாது. நான் என்னைக்குமே நான் என்னை நடிகனா கற்பனை பண்ணியே பார்த்ததில்லை. இயக்குனராகணும், இது பண்ணணும், அப்படி படம் பண்ணணும், இப்படி பண்ணணும், நிறைய கற்பனை இருந்துச்சு. எனக்கு நடிக்கணும்னு இல்லவே இல்லை. அப்புறம் நடித்த உடனே மொதல் ஃப்ரேமு ஒரு இடத்துல இறங்கி நடந்து வந்து நிற்பேன். நின்ற உடனே அவனை கூப்பிட்றா அப்படின்னாரு. கூப்பிட்டு காமிச்சு அந்த சீனை போடுங்கடா அப்படின்னாரு, அந்த ஷார்ட்டை போடுங்கடான்னாரு. அந்த ஷார்ட்டை போட்டு நான் இறங்கி நடந்து வர்றது நின்றேன். எப்படி இருக்கு அப்படின்ட்டாரு. நல்லா இருக்குண்ணே, என்ன நல்லா இருக்குண்ணா உனக்கு பண்றப்படா. கருவ காட்டுக்குள்ள கையில ஒரு துரட்டி வச்சுட்டு விரட்டிட்டு வர இறங்கி வருவோம்ல, அங்க இல்ல, இந்த ஒரு வாசல்ல ஆத்த கடந்து போவேன். அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் நைட் எஃபெக்ட் கரெக்டா. அதை சாயங்காலத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாட். சாயங்காலத்தில் ஆரம்பிச்சு நைட் வரை அந்த ஷூட், நாளைக்கு காலைல விடிய வரையே போகுது ஷாட். அப்போ மதியானம் ஒரு 3 மணி இருக்கும். அப்போ தான் இறங்கி இந்த ஆற்றை நடந்து வரும்போது நான் வந்து இந்த கல் இருக்கும்னு இப்படியே காலை வச்சு வரேன். அவர் சொல்கிறாரு, அப்படிலாம் நடக்கூடாது, நீ விழுந்தாலும் பரவாயில்ல, நீ இந்த காட்டுக்கு ராஜா, இந்த காட்டோட கல் உன்னை இன்னுமே செய்யாது, அப்போ நீ நேராக பார்த்தா நடந்து வரணும் அப்படின்னு. சரிண்ணே அப்படின்ட்டு அப்படி நேராக பார்த்துட்டே நடந்து வருவேன். அந்த நாய் அந்த ஆற்றை கடந்து ஓடும். ஏன்னா அந்த படத்துலயே டைலாக் இருக்கும், இந்த காட்டை பத்தி முழுசா தெரிஞ்ச ஒரு ஆளு. ஆமா, ஒரு இடத்துல தீப்பெட்டி அடிச்சோடனே திரும்பி பார்ப்பேன், அவ்வளோ பவரானவன்டாவன் அப்படின்றது. அப்புறம் அமுதனுக்கு எப்போ உள்ள வர்றீங்க? அமுதனுக்கு முன்னாடி டானாக்காரன் எப்படி, அதுக்கு இதுக்கு இடையில டானாக்காரன் எப்போ நடந்துச்சு? வந்து டானாக்காரன் வந்து கமிட் ஆகிட்டேன். கமிட் ஆகும்போது அசுரன் நடிச்சிட்டு இருக்கேன்.
நடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இன்ட்ரோல் பிளாக் ஃபைட்லாம் முடிச்சிட்டேன். எல்லாம் முடிச்சோடனே கரெக்டாக அங்கேருந்து வந்தோடனே இவங்க விக்ரம் பிரபு சார் டேட் எனக்கு கிடச்சிருச்சு. கிடச்சோடனே படம் ஷூட்டிங் போங்கன்றாங்க. இப்போ ஷூட்டிங் போகிறேன். ஆக்சுவலி அசுரனில் நான் ஃபுல் ரோல் வந்திருக்கணும், இன்ட்ரோல் பிளாக்கோட இல்லை. அதுக்கப்புறமா எனக்கு இருக்குது. ஆனால் திடீர்னு நான் இங்கே கிளம்பிட்டேன். கிளம்புனோடனே அவர் அண்ணன் எனக்கு இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல, சரி அவன் போட்டு விடுங்க, அவன் டைரக்ஷன் தான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தான், அவன் போகணுன்னுட்டு அதுக்கப்புறம் ஒரு கதையை மாற்றி அசுரனை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனார். என்னை வந்து திருப்பி வர வச்சு ஒரு இடத்துல மட்டும் அதை ஃபினிஷ் பண்ணியிருப்பார். என்னைய நான் வந்து அவங்க முன்னால் திரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபினிஷ் பண்ணி என்னை அனுப்பியிருப்பார். அந்த மைண்டில் வச்சுட்டு தான் நான் இந்த கேரக்டர் பண்ணும்போது நான் சொன்னேன், அண்ணே இல்லைண்ணே நான் ஏற்கனவே உங்களை வந்து ஒரு இடம் இப்படி வந்து ஓடிருக்கேன் பாதியிலேயே, திருப்பி ஏதாவது ஓடிட்டேன்னா தப்பாக இருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு 10 நாள் தாண்டா பண்ணுறான் அப்படின்னாரு. அதே 10 நாள்? ஆமாம், அந்த கேம்பில் ஒரு 10 நாள் தாண்டா முடிச்சுக்கலாம்டா அப்படின்ட்டு. சரிண்ணே அப்படின்ட்டு போய் பண்ணோம். பண்ணி அதை ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சோடனே செகண்ட் பார்ட்டில் வந்து திருப்பி கூப்பிட்டு சொல்லிட்டாரு, இல்லைடா எனக்கு ஒரு பவர் அவனுக்கு தேவைப்படுது, நீ செகண்ட் ஹாஃப் பண்ணுற மாதிரி தான் இருக்கு அப்படி இல்லாது. சரிங்கண்ணே என்ன, ஆனால் என்னென்னா அன்றைக்கி மட்டும் நான் வேணாம் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா இவ்வளோ பெரிய பவரான கேரக்டர். நான் வந்து பல தடவை வந்து சினிமாவிலேருந்து தலைகளாக குதிக்க தான் முயற்சி பண்ணியிருக்கேன். ஏன்னா நடிக்க மாட்டேன்னு சொல்லுவேன், இது பண்ணுவேன்னு சொல்லுவேன், அது பண்ணுவேன்னு. அவன் குதிக்க மேலே காலை பிடிச்சிடுவார். அப்போல்லாம் நீ குதிக்கூடாது, இறங்கிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒழுங்காக நடந்து போ அப்படிங்குவார். அவ்வளோதான். அது என்ன சொல்கிறது, இன்றைக்கி இந்த சீட்டை நான் உட்காந்துக்கிறது வெற்றி எனக்கு பெரிய காரணம். அவர் நான் ஒரு டைரக்ஷன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத ஒன்றை விட என்னை ஒரு நடிகனாக சின்னதாக அறிமுகப்படுத்தி நடிப்பு மேலே எனக்கு என்ன ஆர்வம் இருக்குதுன்னா ஒரு சர்வேயில் வந்து ஒரு பெரிய இது போயிட்டுருக்கு இன்றைக்கி. அது அண்ணன் பெரிய ப்ளஸ். 10 நாள்னு சொல்லி கூப்பிட்டப்ப என்ன லைன் இருந்துச்சு, அதுக்கடுத்து எவ்வளோ நாள் போச்சு உங்களுக்கு? அப்படி என்ன லைன் இருக்குன்னா வெற்றின்னு கேட்டாலே தெரியாது, அண்ணனுக்கே தெரியாது. அண்ணன் மைண்டில் இருந்திருக்கும், சரி ஒரு கேரக்டர் புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும். அண்ணன் வந்து முகங்களை பயங்கரமாக ரசிப்பார். இப்போ ஒரு 20-50 பேர் நிற்கிறான்னு வச்சுங்களேன், நாங்கள் நடிக்கிறதுக்குன்னு ஒருத்தரை கூட்டு கொண்டு போகும்ல, அவங்கள பார்க்காம பின்னால் அவன் நல்லா இருக்கான்டா கருக்குன்னு அவன் கூட அப்படின்பாரு. பேசுவேடா நடிப்பேடா அப்படின்னு திடீர்னு கேட்பார். பேசுவேன் சார் நடிக்கிறான். அவன் நடித்தான்னா அந்த படம் ஃபுல்லாக அவன் பேசிகிட்டே இருப்பான். அந்த முகங்கள் தான் வருது, அதுதான் அதில் தான் தேர்வு எடுப்பார், முகங்களை தான் அவர் பார்ப்பார். பர்டிகுலராக அமுதனுக்காக கேட்குறேன். அமுதன் கேரக்டர் 10 நாள்னு பிளான் பண்ணும்போது என்ன இருந்தது? அதுக்கு அமுதன் வந்து 10 நாள் தேர்வு பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கல்ல, ஆமாம், அதில் முடிச்சோன்னு ஒரு அவுட் கொடுத்தார்ல, நீங்கள் வெளியே போனீங்க, சஸ்பெண்டில் வெளியே போயிட்டு அதோட முடிஞ்சு அமுதனுக்கு. சஸ்பென்ஷன்ல ஆர்ம்ஸ் ட்ரைனிங் அதோட அமுதனுக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அமுதன் உள்ள வரமாட்டான். இப்போ செகண்ட் பார்ட் பண்ணிடலாம் இனிமே அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ ரிட்டன் ஒருத்தன் வரணும், அவனை பிடிக்கிறதுக்கு ஒருத்தன் வரணும் அப்படின்னா யாருன்னா அவன் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு திருப்பி என்னை கூப்பிட்டு நீ பண்ண நல்லா இருக்குண்டா அப்படின்னாரு. ஏன் கெட்டப் மாற்றிட்டீங்க? அது அவர் தான் முடிவு எடுத்தார். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டணுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாரு, அப்படியே பார்த்தாரு, உனக்கு ஃபுல்லாக இங்கேயே சொல்கிறார், சென்னையிலே சொல்ல ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டு டைட்டாக மொட்டையை போட்டு ஒன்று பண்ணிடுண்டா உனக்கு அப்படின்னாரு. ரொம்ப பயமாக இருக்கு மேடம் எனக்கு பார்க்க வேண்டாம், அப்படி தான் வேணும்ட்டாரு. அப்புறம் அவரே தான் முடிவெட்ட சொல்லி. பெரும்பாலும் நடிகர்கள் முழுசாக மொட்டை எடுக்கிறது, மீசை எடுக்கிறது, தாடி எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும்போது அடுத்தடுத்த படங்களுக்கு சிக்கல் இருக்கும். இந்த மாதிரி அந்த சிக்கல் இதில் எனக்கு வந்துச்சு. வெற்றி என்ன படம், அதுக்கப்புறம் என்ன இருக்கு அண்ணன் சொல்லிட்டு அவ்வளோதான். இன்னொரு டீமும் அதை ஒத்துக்கணும்ல. அந்த டீம் தான் பயங்கர டஃப் கொடுத்துட்டாங்க. அவங்க அப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன் நான். என்ன அவங்க நல்ல வேலை போச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 2 நாள் மட்டும்தான் இருந்தாங்க. இல்லை சார் அண்ணன் மொட்டை போட சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ நீங்கள் நாளை கழிச்சு கிளம்பி வந்துருங்க, நம்ம அந்த 2 நாள் முடிச்சிடலாம் அப்படின்ட்டாங்க. அந்த ரன் பேபி ரன் ஒரு படம். ஓகே, அந்த கேப் போலீஸ் கேரக்டர். அந்த கேப்பில் வந்து அந்த 2 நாள் மட்டும் அதை முடிச்சு கொடுத்துட்டு போய் மொட்டை போட்டேன். இப்போ இந்த விடுதலை பார்ட் 1 பார்ட் 2 இது ஆக்சுவலாக எழுதும் போது இந்த ட்ரால தான் இருந்துச்சா, இல்லை அதுக்கப்புறம் என்னென்ன பரிமாணங்கள் அடைஞ்சு இது இந்த இடத்துக்கு வந்துச்சு? இல்லை, அதுக்கு நடுவில் எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை நான் என் அண்ணன் கூட இருந்ததுனால சொல்கிறேன், அப்படி வந்து ஒரு பிளான் பண்ணி இது அண்ணன் பண்ணவும் இல்லை எழுதவும் இல்லை. அந்த 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 போக்கில் போன படம் தான் இது. ஃபர்ஸ்ட் ஒரு புள்ளி வச்சிருப்பாங்கல்ல இது, அது வந்து நீங்கள் இந்த படத்துக்கு அசோசியேட்டும் கூட இல்லை? ஆமாம், நான் ஒர்க் பண்ணேன். அதில் வந்து கைதின்னு ஒரு சிறுகதை என்ன இது இருக்குல்ல, அதில் ஜெயமோகனோட இதை கைதி துணைவன் 2 இருக்குது. அந்த புள்ளியிலேருந்து அண்ணன் கதையை துவங்கினார். ஆனால் அதுலேருந்து நிறைய அப்படியே மாறுபட்டு அந்த காடு சார்ந்த அழகு அவர் பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் முதல் ஷெடியூல் போன இடத்துல வந்து ஒரு நாளைக்கு 8 கிலோமீட்டர் நடப்போம். நடக்கிறதுனா வெறும் ரோடு இல்லை, மலைக்குள்ள இறங்கி 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 போய் இருப்போம். இந்த லாஸ்ட் ஃபைட் நடக்குது இந்த இடம்லாம் பயங்கரமாக பயங்கரமாக இருக்கும். அந்த இந்த அட்டைன்னு சொல்லுவாங்க இல்லை, அது பயங்கரமாக இருக்கும். எனக்கெல்லாம் கடிச்சு பயங்கரமாகி அதை வீட்டில் உள்ளவங்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். என் ஒய்ஃபுக்கு வந்து என் பசங்களுக்கு வந்து எல்லாரும் போய் ஊசி போட்டோம்.
எல்லாத்துக்குமே வெற்றியனுக்கு முதற்கண்டு யூனிட்ல இருக்கிற மொத்த பேர்த்து சொரிஞ்சு தள்ளுவோம், உறிஞ்சு எடுத்துருவோம். ஆனால் திருப்பி அதுக்குள்ளேயே தான் போய் ஏன்னா எடுத்தாங்க அதுக்குள்ளே தான். அது எவ்வளோ தூரம் நடக்கணும் உள்ளே போகிறது பெரிய, அதாவது ஒரு படைப்புக்காக நின்று உழைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதுக்காக ஃபுல் டெடிக்கேஷன் பண்ணி உழைச்சி அந்த மலைக்குள்ளே ஏறி உள்ளே போய் காலையில் 3 மணி 4 மணிக்கு எழுந்திரிச்சாதான் அவங்க ஃபஸ்ட்டு போன ஷெடியூல்லாம் நாங்கள் டென்ட்டு போட்டு தங்கியிருந்தோம். டென்ட்டு போட்டு காலையில் 4:30 மணிக்கெலாம் எழுப்பி விட்ருவாங்க. போயிட்டு நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 7 கிலோமீட்டர் நடந்து முதல் நாளே லொக்கேஷன் சொல்லிடுவாங்க. அந்த 7 கிலோமீட்டருக்கு அந்த பள்ளத்துக்குள்ளே போனீங்கன்னா அந்த பள்ளத்துலேருந்து ஆரம்பிக்கும். அதை விட என்னன்னா நீங்கள் அடுத்த 6 மணிக்கு 4 மணிக்கு 5 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் நீங்கள் கேம்புக்கு வந்து 6:30 மணி ஆகும். மதியான சாப்பாடு வராது, அவ்வளோ தூரம் தூக்கிட்டு வர முடியாது. அப்படிங்கிறக்கா பிஸ்கட்டு டீ இதுதான் கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே பண்ண வேண்டியதுதான். இது வந்து இது பயங்கரமான ஒரு பயிற்சியான படமாகவே இருந்துச்சு, எல்லாத்துக்கும் சேலஞ்சிங்கான படமாக இருந்துச்சு. அந்த மலையில் வந்து வண்டி ஏறி வர்றது வண்டி பயங்கரமாக சரிஞ்சிக்கிட்டே வரும். பயங்கரமாக மழை பெஞ்சிச்சுன்னா அன்றைக்கி மேலே வர வேண்டிய காய்கறி எதுவுமே வராது, 2 நாளைக்கு வராது. அப்போ இருக்கிறத வச்சு சமாளிச்சுட்டு அந்த பொங்கலை சின்னதாக கிண்டி போடுவாங்க. எல்லாமே டென்ட் போட்டு தங்கினதுனால அங்கே போய் டாய்லெட்டு கட்டிக்கிட்டோம். எல்லாமே புதுசாக நாங்களே க்ரியேட் பண்ணி அங்கேருந்து அந்த படம் பண்ணி இது பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஷெடியூல் அப்படி தான் போச்சு. வாத்தியார் கேரக்டரும் குமரேசன் கேரக்டரும், இந்த 2 கேரக்டருக்கு நடுவில் நடக்கிற உரையாடல், இது எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது அப்படின்றதுக்குள்ளே தான் போகுது. இது தஞ்சாவூர், அரியலூர், தென்னாடம்னு பல ஊர்களை பல கேரக்டர்களை கனெக்ட் பண்ணுது. இவ்வளவு பெரிய கதையை கன்சீவ் பண்ணுறதுன்றது ஒரு டைரக்டருக்கு எப்படி சாத்தியப்பட்டது? அது உண்மையிலே அதுக்குன்னு நிறைய படிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு படித்து அதுக்குள்ளே போகிறத உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது இந்த படத்தில் கொட்டியிருக்காரு அவர். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி வந்து இயக்குநர்கள் வந்து பல கோடியில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு படத்துக்காக உட்காந்து ஒரு 4 வருஷம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் வெற்றி எனக்கு இல்லவே இல்லை. ஏன்னா அவரோட படம் பண்ணுறதுக்கு என்டிஆரே தயாராக இருக்கார். அவரே ஓப்பனாக சொல்கிறார், வெற்றி வாங்க வெற்றி ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு தயாராக இருக்கார். அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இவர் வந்து 3 வருஷம் 4 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா ப்ரொடியூசரும் வந்து அவர்கிட்ட பேசிட்டாங்க, நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, வெளியில் வாங்க முதல்ல அதை படத்தை விட்டு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் விட்டு அதெல்லாம் விட்டுட்டு தொடர்ச்சி அந்த படத்துக்குள்ள வந்து வேலை செஞ்சுட்டே இருந்தார். அவருக்கு நம்ம வாத்தியார்னு சொல்லுவாங்க, அவர் கலியபெருமாள் மேலே பெரிய காதல் இருந்துச்சு, தமிழரசன் மேலே ஒரு பெரிய காதல் உண்டு. அதனால் அவங்கள தொடர்ச்சியாக படிக்கிறது, அந்த சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட தோழர்கள் வந்து அவரோட நெருக்கமாக இருந்தாங்க. அவங்களாம் தொடர்ச்சியாக நிறைய இன்ஃபுட் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு தான் இதுக்குள்ளே உள்ளே இறங்கினார். அந்த புள்ளி எங்கே இருந்துன்னா கைதியோட அந்த சின்ன சிறுகதையில் இருக்கும். ஒரு பெரிய புரட்சியாளரை பிடிச்சிட்டு வருவாங்க, அவர் ஒரு தோழரை பிடிச்சிட்டு வருவாங்க, அவங்களுக்கும் போலீஸுக்கும் நடக்கிற அந்த கம்பெனி அந்த ஏரியா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட அங்கேருந்து அந்த புள்ளியை அவர் தூங்கினார். பேஸாக அங்கேருந்து அந்த கதையை தூங்கினார். அதான் சூரியனனுக்கும் சேதனனுக்கும் நடக்கிற ஒரு இடம்தான். இப்போ இதில் பேசுகிற அரசியலில் சிவப்பும் கருப்பும் சேர்ந்து தான் இங்கே பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு ஒரு வசனம் வருது. நிறைய இடங்களில் அந்த திராவிட விவசாய இயக்கத்தை சார்ந்தவங்களும் கொடியே இவங்க பிளர் பண்ணியிருந்தாங்கல்ல, தீகா கொடி தான். தீகா கொடியை பிளர் பண்ணுறாங்களா? தீகா கொடி தான் அந்த இதுக்குள்ளே வரும், இல்லையே கம்யூனிஸ்ட் கொடி தான் இருக்கும், அதை தான் அவங்க பிளர் பண்ணியிருந்தாங்க. ஏன் அதெல்லாம் தடை செய்யப்பட்ட அமைப்புகள்லாம் கிடையாது? தடை செய்யப்பட்ட அமைப்புகள் கிடையாது. அது என்னென்னா, நான் அங்கே பார்க்கும்போது இருந்துச்சு, நான் ப்ரிவியூவில் பார்க்கும்போது அங்கே அண்ணன் கூட ஒர்க் பண்ணும்போது பார்க்கும்போது இருந்துச்சு, இங்கே பண்ணியிருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு எனக்கு தெரில. நான் கேட்கல, அண்ணன் இன்னைக்கு காலோட சந்திச்சா கேட்கல. ஆனால் அந்த கருப்பு கொடி தீக்கா கொடி தான், அதான் வச்சுருந்தார் அண்ணன். ஆனால் அது வரும்போது சைஸில் வந்துச்சு, ஏதோ பிரச்சனை தெரியல எனக்கு தெரியல. இல்லை அதில் அது இந்த படத்துக்குள்ளே கம்யூனிசம் பற்றி அதிகமாக பேசினாலுமே அதில் திராவிட இயக்கமும் உள்ளே இருக்குது. 2 பேரோட ரோல் தான் இந்த சோஷியல் ரிஃபார்முக்கு காரணம் அப்படி அதை ஒதுக்காமல் அதை உள்ளே கொண்டு வந்துகிட்டே இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் அந்த மஞ்சு வாரியர் கதாபாத்திரமும் ஒரு இடத்துல சொல்லுவாங்க. அதில் இன்றைக்கி இந்த இடத்துக்கு மாறி இருக்கணும்னாக்கா எவ்வளோ தியாகங்கள் செஞ்சு எவ்வளோ உயிர்கள் போய் தான் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எவாலுவேஷன் வந்திருக்கோம் அப்படிங்கிறது இங்கே சொல்லி தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு டைலாக் எந்த இடத்துலையுமே மிஸ் பண்ணாமல் அதை ஃபில் பண்ணிட்டே வந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் நம்ம பார்க்குறது என்னென்னா, இன்றைக்கி பெரிய பொருளாதார செலவுகளுக்கு நடக்கிறது தான் சினிமாவே இருக்குது. அது வந்து ஒரு முதலாளிகளோட பெரிய இதான். அதுக்குள்ளே வந்து பட்டாளி அவர்களுக்கான அரசியலை வந்து பேசுகிறதுக்கு இன்றைக்கி நீங்கள் பேசினா கூட அதுக்கு வர்றதுக்கு இயக்குனர் நடிகர்கள் தயாராக இருக்க மாட்டாங்க. நம்ம போய் இந்த மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் கதை அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் சரியாக சார். எனக்கு வந்து எல்லா நடிகர்களுக்குமே ஒரு வெற்றி தேவைப்படுது,
ஒரு சின்னதாக ஒரு படம் தோத்தா கூட அதுக்காக அவங்க ரொம்ப இது பண்ணிடுவாங்க, அடுத்து அந்த படத்தை சரி பண்ணுறதுக்காக போராடுவாங்க. அப்போ அந்த மாதிரி படத்தை போய் கதையாக சொல்லி அவங்கள சரி பண்ணி ஒரு தயாரிப்பாளரை சரி பண்ணி ஒரு இயக்குனர் எடுத்து வர்றது, இது வெளியிலேருந்து இந்த படத்தை சாதாரண விமர்சனம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இதுக்கான உழைப்பும் அதுக்கான அது நடக்கிறதுக்கான சாத்தியங்களையும் கொண்டு வர்றதும் இல்லை, அது பெரிய உழைப்பு, அது பெரிய மனதைரியம். அது எனக்கு தெரிஞ்சு வெற்றி அண்ணன்ட்ட இருக்கிறதா நான் பயங்கரமாக பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு படத்தில் வேலை செய்கிறதும் அந்த மாதிரி அண்ணன்ட்ட ஒரு இது நான் எனக்கு தெரிஞ்சு நம்ம தொடர்ச்சியாக ஒரு 70லேருந்து 80 வரைய கம்யூனிஸ்ட் தாக்கங்களில் தான் சினிமா இருந்துச்சு. நிறைய நம்ம அந்த படங்களை பார்ப்போம். ஆனால் இவ்வளோ டீட்டெயிலாக போய் ஒரு அரசியல் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வரல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓரளவு முன்னால் வந்திருக்கலாம். ஒரு பெரிய ஒரு ஃபுல் அரசியல் படமாகவே இது காடு, அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு முழு படமாகவே இருந்தது பெரிய திருப்தி எனக்கு. இதில் 2 கேள்வி. ஒரு இன்னொன்று முக்கியமானது, நீங்கள் முதலாளிகளுடைய கோட்டையாக இருக்குது சினிமா, அதில் வந்து வெற்றிமாறன் சார் ஒரு படம் பண்ணுறேன்னு 5 வருஷம் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோடு இருக்கிறாரு அப்படின்னா ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்கும் அது ஒரு பேர்டனாக தானே யோசிப்பாங்க சினிமாவில் இருக்காங்க. அதாவது அதில் அந்த சக்ஸஸ் ஃபர்ஸ்ட் படத்தில் கொடுத்துட்டார்ல, அது உண்மையா சக்ஸஸ் வந்தது அப்படிங்கிறது, அது பெரிய லாபத்தை கொடுத்ததுனால 2வது படத்துக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ண தயாராகிட்டாங்க. ஓகே, அதை ஒரு ஒரு இயக்குனராக அவர் எங்கே ஜெயிச்சுக்கிட்டே இருக்காருன்னா அதை வந்து கமர்ஷியலாக போய் ரெவின்யூவாகவும் அது வந்து சக்ஸஸ் ஆகும்போது தயாரிப்பாளர்கள் வந்து ஈஸியாக நம்புவாங்க. நீ என்ன கருத்துனாலும் சொல்லுப்பாங்களே பணம் வந்தால் போதும் அப்படிங்கிறதானே. அப்படியா ஒரு எல்லா படங்களையும் சரி, அசுரனானாலும் இதுவரை அவர் வந்து கொடுத்த எல்லா படங்களுமே ரெவின்யூவாக பெரிய அளவில் போகிறதுனால அவங்க நம்பி கொடுத்துறாங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், ஒரு பெரிய இயக்குநர்களுக்கு பெரிய ப்ளஸ் என்னன்னா, இப்போ நான் போய் ஒரு கதை சொல்கிறேன்னா எனக்கு 1000 கேள்விகள் முன்னால் இருக்கும். பெரிய இயக்குநர்கள் போகும்போது அவங்களுக்கு எந்த கேள்வி இருக்காது. அவங்க நேரடியாக ஹீரோட்ட கதை சொல்லி ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா நேரடியாக அவங்க பண்ணிடுவாங்க. ஹீரோவே ப்ரொடியூசரையும் சொல்லிடுவார், அவரே சொல்லிவிடுவார். ப்ரொடியூசர் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் கதை கேட்பாங்க. ஏன்னா ஹீரோ டேட் ஓகேன்னா ஒரு ஃபார்மாலிட்டியாக சொல்லுங்கள் அப்படின்னு கதை கேட்பாங்க. பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் ஓகே டேட் இருந்தால் டேட் தான் எனக்கு வேணும்னு விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இயக்குநர்கள் மட்டும்தான் அவங்க நினச்சதை கதையாக பண்ண முடியும். புதுசாக ஒரு 3 படம் 4 படம் பண்ண இயக்குநர்கள் அதை பண்ண முடியாது. அந்த மாதிரி இயக்குநர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களோட சக்ஸஸ்க்காக மட்டுமே உழைப்பாங்க. இதுக்குள்ளே காம்ப்ரமைஸே இல்லை, இதுக்குள்ளே பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உழைப்பாங்க. இப்படி ஒரு அரசியல் பேசணுங்கிற அவசியம் இருக்கிறது இல்லைல்ல. புரியுது. இந்த அரசியல் பேசும்போது விசாரணை மாதிரி படம், வடசென்னை மாதிரி படம், அசுரன் மாதிரியான படங்கள் எடுக்கும்போது வெற்றிமாறன் சார் வந்து கிராஃப்டாக வந்து மக்கள் எல்லாருக்குமே வந்து அந்த டைலாகு, அதோட வாழ்வியல், அந்த கேரக்டரு எல்லாமே பொருந்தி போகும். பெரும்பாலும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் தான் அப்படிங்கிற ரெசமலன்ஸ் இருக்கும். இந்த படம் எடுக்கும்போது மாறா ஒரு இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் ஒருத்தரோட கேரக்டர், சிறுபான்மையிலேயும் சிறுபான்மை, அவங்க சமூகத்தில் வந்து ரொம்ப குறுகிய குழு தான் அவங்க. அவங்கள வந்து அவங்களால தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோன்றது உண்மை. ஆனால் அப்படிப்பட்ட நபர்கள் யாரையும் நான் நேரடியாலாம் பார்த்துருக்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த கேரக்டரை சொன்னால் எல்லாராலையும் கனெக்ட் பண்ணிக்க முடியுங்கிற தைரியம் ஒன்று வருது இல்லை, அது எப்படி அதை கன்வின்ஸ் பண்ணிட முடியும் மக்கள்ன்ற இடம் எப்படி சாத்தியமாச்சு? உண்மையிலே இந்த கேள்வி வெற்றின்னு தான் பதில் சொல்லணும். ஏன்னா படம் எடுத்து அவருக்கு தெரியும் மீட்ரு. எனக்கு வெற்றியோட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அவர் படங்களை அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணுவார். அவரேவா? கடுமையாக விமர்சனம் பண்ணுவார். ரிலீஸுக்கு பிறகு ரிலீஸுக்கு முன்னால் ஒர்க் பண்ணும்போதே அவங்கள்ட்ட நம்மகிட்ட சொல்லுமே சொல்லுவாங்க, அண்ணன் இந்த இடம் அது பயங்கரமான லாஜிக் பிரச்சனை ஒன்று இருக்கடா இல்லை அப்படின்னு சொல்லுவார். என்னடா பேசிக்கிட்டே இருக்காங்கடா அவங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் படத்தை அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணி இந்த வாத்தியார் பேசிக்கிட்டே இருக்கான்டா, இந்த வாத்தியார் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்பாரு. இந்த இந்த குமரேசன் ரொம்ப ஓவரா பண்றானே, இவனை கொஞ்சம் அடக்கணுமே அப்படின்பாரு. அதே மாதிரி இங்கே உட்காரும் போது இதெல்லாம் லேகா இருக்கடா, நகரவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லுவார். காலைல சந்திக்கும் போது கூட நான் சொன்னேன், இல்லைண்ணே அதெல்லாம் தாண்டி இல்லைடா, சில விஷயங்கள் வந்து விமர்சனமாக வரும்போது அதை நம்ம ஏற்றுக்கணும், நமக்கு வந்து அது ஒர்க்காகலை அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம அடுத்த படத்தை நோக்கி நகர முடியும். அதனால் நல்ல விமர்சனங்களை ஏற்றுக்குருவோம். வடசென்னையில் அது நடந்தது. வடசென்னை படம் வந்ததற்கு பிறகு இன்னைக்கு மாறிடுச்சு, ஏன் அந்த பழைய போற்றையில் திரும்ப கொண்டு வரீங்கன்ற ஒரு விமர்சனம் தொடர்ந்து வந்தது. நிறைய நேரடியாகவே கூட விவாதங்கள்லாம் நடந்தது சில இடங்களில். அதற்கு பிறகு அவருடைய மைண்ட் செட் என்னவா இருந்தது? இல்லை, வடசென்னையில் அன்றைக்கி அங்கே நடந்தது வந்து அவர் பெரிய பொருட்டாகவே நினைக்கல. அது வந்து அது ஒரு பெரிய விமர்சனமாக அவர் எடுத்துக்கவே இல்லை. அது அப்படின்ட்டு போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அதை ஒட்டி அவர் எதுவும் மாற்றிக்கல. அவரோட விஷயங்கள் இதை தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ட்டு துவங்கும்போது இந்த தோழர்கள் பற்றின ஒரு இந்த ஏரியா வரும்னு யாருமே நினைக்கவே இல்லை. ஆனால் துவங்கினதுக்கப்புறம் ஒரு அவர் தோழருங்கிறோட வாழ்க்கை, அவரை ஒட்டி ஒரு அரசியல் அவர்கிட்ட போய் பயில்றாரு.
அதுக்கப்புறம் ஒரு அழித்தொழிப்பில் முடிவுக்கு வர்றாங்க. அதுக்கப்புறம் அதை கைவிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நியாயமாக பார்த்தா அதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கவே கூடாது. குழந்தைகள் போய் இந்த படத்தை போய் பார்த்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது தானே அவங்களுக்கான அறிவு, அரசியல் அறிவு அவங்களுக்கே கிடைக்கும். ஒரு 18 வயசுக்கு இருக்கிற பையன்தான் இந்த படத்தை பார்த்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆயுதத்தை கைவிடுறதுங்கிறது வந்து இந்தியா முழுக்கவே எல்லா இயக்கங்களுமே அந்த முடிவு எடுத்துட்டாங்க. ஆயுதங்களை கைவிட்டுறலாம், நம்ம மக்களோட போய் நின்று வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பெரும்பான்மையான இயக்கங்கள் தமிழகத்தில் இருக்கிற எல்லா இயக்கங்களுமே அதை முற்று முழுவதும் கைவிட்டுட்டாங்க. அப்படி ஒரு அரசியலை சொல்லும் போது அந்த அரசியல் என் குழந்தைக்கு போய் சேரணுமா இல்லையா? அதுதானே பாசிட்டிவாக இருக்கும். மக்கள்கிட்ட போய் வேலை செய்யணுங்கிறத எனக்கு அந்த ஏ சர்டிஃபிகேட்டுங்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அந்த இயக்க பின்னணி கொண்டவர்களை நீங்கள் திகாரிலையோ அல்லது மற்ற ஜெயிலையோ சந்திச்சிருக்கீங்களா? நான் வந்து ஒரே ஒரு நபர் மட்டும் சந்தித்தேன். பார்லிமெண்ட் அட்டாக் அப்போ தூக்கில் போட்டாங்கல்ல, அப்சல் குரு. நான் சிறையில் இருக்கும்போது அவர் இருந்தார். நான் சிறையில் இருக்கும்போது இருந்தார். கரெக்டாக வந்து அவருக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஹேக்கிங் வந்து கொடுக்குது. சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டான்னு தெரியல, எனக்கு அந்த டேட்டு மட்டும் ஞாபகம் கொடுக்குது. கொடுத்தோன்னே அவர் சிறைச்சாலைக்குள்ளே கூப்பிட்டு வர போகிறாங்க. நான் கிளம்பிட்டு இருக்கேன். அப்போ என்னோட சீனியர் சொல்கிறாரு, டே இன்னைக்கு அவர் உள்ள சிறைக்குள்ளே வரப்போகிறாரு, அவர் வர்றதுனால எல்லா அதிகாரிகள் வருவாங்க, ட்ரெஸ் நீட்டாக போட்டு போ அப்படின்னாரு. அப்போ தான் நான் செய்தி பார்க்குறேன், செய்தியில் அது போயிட்டுருக்கு, பரபரப்பாக போயிட்டுருக்கு, அவர் தூக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி நான் ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு போகிறேன். உள்ளே பார்த்தா அன்றைக்கி எல்லோரும் ஐஜி வராங்க, எங்களோட கமாண்டண்ட் வராது, எல்லாருமே வந்தாங்க. வந்தோடனே நான் செக் பண்ண போனேன். அப்போ கமாண்டன்ட் சொன்னார், இல்லை செக் பண்ண வேணாம், செக் பண்ணி தான் வந்திருப்பாப்புல. இல்லை அவர் சொன்னார், இல்லை அவர் ஃபார்மாலிட்டிஸை முடிக்கட்டும் அப்படின்னு ஒரு அதிகாரி சொல்லிட்டாப்புல. அப்புறம் அவரை செக் பண்ணி இது பண்ணி அந்த டைமில் நோம்பு டைம் அவங்களுக்கு. அப்போ நோம்பு போயிட்டுருக்கு. நான் கரெக்டாக உள்ளே அவர் அடைக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறேன். அப்போ எல்லோரும் நோம்பு டைமில் எல்லா இஸ்லாமியர்களையும் ஒரே இடத்துல வச்சுருப்பாங்க. இப்போ உள்ளே போனோன்னா அல்லாஹ்க்காகன்னு எல்லாம் கத்துனோன்னா அவங்க வந்து அந்த இதுக்கு கூப்பிட்டாங்க, அந்த கலந்துக்குருவாங்களா 5 மணி பண்ணல கூப்பிட்டாங்க. அவர் மறுத்துட்டார். நோம்பு திறக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க. அவர் மறுத்துட்டார், இல்லை நான் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் போய் அடைச்சி முடித்தோடனே அவர் வந்து என்னை கூப்பிட்டு கொசு பற்றி மட்டும் அவங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள் எனக்கு இருந்தார். சரி சார் சொல்லிடுறேன் சார் அப்படின்ட்டு போய் சார் கொசு பற்றி கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவருக்கு ஒரு ஜிடி எழுதியிருக்கேன் நான், இந்த மாதிரி கூப்பிட்டு வந்து அவரை அடைச்சோம் அப்படின்னு சொல்லி. எனக்கு அவரை மறக்கவே முடியாது. என்னென்னா ஜிடினா நடக்கிற சம்பவங்களை அன்னன்னைக்கு 1 மணி நேரத்துக்கூட எழுதிட்டே இருப்போம். ஜெயிலுக்குள்ளே இது வந்துச்சு, இந்த பொருள் வந்துச்சு, இந்த பொருள் வெளியே போச்சு, டைமுக்கு இத்தனை மணிக்கு உள்ளே வந்தார், இவர் வெளியில் போனார்னு ஒரு ஜிடி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கு பின்னால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஜிடி தான் பேசும். அப்படி எழுதும்போது அவருக்கு ஒரு ஜிடி நான் எழுதினேன். அது என்னால் மறக்கவே முடியாது. ரொம்ப மற்றவங்கெல்லாம் ஃபோர்ஸாக இருப்பாங்க, அவர் மட்டும் ரொம்ப நிதானமாகவும் என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் தான் வந்து அவங்கள திட்டுவார், அதெல்லாம் செய்யாதீங்க போகும்போல, அவர் சொன்னால் மட்டும் கேட்பாங்க எல்லோரும். அது அங்கே சிறைச்சாலை வேலை செஞ்ச எல்லாத்துக்குமே அவர் தெரியும். ரொம்ப தன்மையான ஆள். நீங்கள் சென்சார் பற்றி சொல்லும்போது பேசும்போது சொல்கிறீங்கல்ல, குறிப்பாக வெற்றிமாறன் தோழரோட படங்களுக்கு வந்து சென்சார் வந்து கட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு 20-30 கெட்ட வார்த்தை இருக்கும், புரட்சிகரமான 2-3 டைலாக் இருக்கும், 2-3 காட்சிகள் இருக்கும். 1-2 காட்சி எங்களுக்கு புரியாது, படத்தில் இருக்கிற உங்களுக்கு புரியும். ஒரு சில டைலாக்கை பார்த்த உடனே தெரிஞ்சிடும். படத்தையே ரிவீல் பண்ணுற மாதிரியெல்லாம் சில டைலாக் எல்லாம் கூட இருக்கும். இவர் இந்த சென்சார்ஷிப்லேருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய நெருக்கடியாக தான் இருக்கு. எப்படி அந்த ப்ராசஸை செய்கிறாரு? சில காம்ப்ரமைஸான டைலாக் இந்த படத்தில் வச்சிருக்கிறாரு, அதை புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இப்போ ஓட்டு போட்டால் தான் தீர்வு அப்படின்னு ஒரு லைன் அதில் இருக்குது. ஆனால் ஆக்சுவல் டைலாக் வேற ஒன்றா இருக்குது. அதில் வந்து சேதனை சொல்லுவார், மக்கள் பிரச்சனையை நம்ம மக்கள்கிட்டே விடுவோம், அவன் ஓட்டு போடுறது தான் இங்கே இப்போ தீர்வு கிடைக்குன்னு நினச்சானா போட்டு போகிறான் அப்படின்னு சேதனை கடைசியாக அதை பேசுவார். அப்படி டைலாக் இருக்கும். இந்த சென்சாரு படங்கள், அதுவும் குறிப்பாக வெற்றிமாறன் தோழருடைய படங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் பெரும்பாலும் வருது? இது வந்து என் கருத்து, வெற்றியனை தவிர இந்த படத்தை தமிழ் சினிமாவில் யார் பண்ணிதான் இந்த படம் வெளிவராது. 100% சொல்லுவேன். வெற்றியனை தவிர்த்து தமிழ் சினிமாவில் சரி எது பண்ணாலும் யார் பண்ணியிருந்தாலும் இந்த படம் வெளியில் வராது. ஏன்? 100% வெளியில் வராது. ஏன்னா இவ்வளோ பொலிட்டிக்கலாக இருக்கிற ஒரு படம் எப்படி வெளியில் வரும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. வெற்றியனை ப்ரொடக்ஷனில் பண்ண ஒரு படமே சென்சாரில் மாட்டிகிட்டு இருக்கு, இது வெளியில் வரல, பிரச்சனையாக தான் நிற்கிது. படம் பண்ணி வச்சுருக்காரு. ஆமாம், ஒரு படம் நிற்கிது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வெற்றியனை படம் பார்க்க வர்ற ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் ஆஃபீஸர் வந்தாலும் அவர் வந்து எதாச்சியாக வந்து உட்காந்துட முடியாது. ஏன்னா இந்தியாவிலே பெரிய டைரக்டர், இந்தியாவில் முக்கியமான டைரக்டரில் ஒரு டைரக்டர். இவர் சென்சார் பிரச்சனைனா அவருக்கு கேள்விகள் நிறைய வரும், நெருக்கடிகள் இருக்கும், அது எல்லாத்துக்குமே இருக்கும். அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ். ரெண்டாவது இவர் படம் பார்க்குறேன்னா எல்லாரும் வந்துடுவாங்க, அன்றைக்கி யாரெல்லாம் முக்கியமானாலும் எல்லாரும் வந்து உட்காந்துக்குருவாங்க, ரைட்டு லெஃப்ட்டுன்னு எல்லாரும் என்னன்னா என்ன பண்ணியிருக்கான் அப்படி என்ன படம் வருது, என்ன தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் இருக்குல்ல. அதுதான்
உண்மையை சொல்லணும்னா இந்த படம் கடைசி நேரத்தில் தான் நான்லாம் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்தேன். எப்படியாவது வந்தால் போதும் இந்த படம். ஏன்னா கடைசி நேரத்தில் தான் சென்சாரே போகிறோம். டேட்டு போட்டாச்சு, கடைசி நேரத்தில் தான் சென்சார். கடைசி நேரம்னா எப்போ தொடரும்? கடைசி நேரம் தான் 10 நாளைக்கு முன்னால். ஆனால் இங்கே நம்ம டேட்டு ரிலீஸுங்கிறது வந்து 3 மாதத்துக்கு முன்னாலே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. தயாரிப்பாளர் தலைவர் வந்து 3 மாதத்துக்கு முன்னாலே வந்து படத்துக்கான வேலைகளுக்கு போயிடுவாங்க. இவங்க ஒரு டைம் லாஸ்ட் மினிட்ல போகிறதுனால ஏதாவது சிக்கல்ல பெரிய இழப்பு, நிதி இழப்புல கொண்டு போய் விட்டுரும் தயாரிப்பாளருக்கு. ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ரிவ்யூ போயிருங்க அப்படின்ட்டுவாங்க. என்ன சொன்னால் மேலே நீங்கள் போங்க அப்படின்ட்டுருவாங்க. அப்படி போயிட்டீங்கன்னா அது 15 நாள் 20 நாள் அந்த ப்ராசஸ். அது பெரிய ப்ராசஸ். மேலேன்னா என்ன, டெல்லிக்கு போகணுமா? மேலேன்னா இதுக்கு மேலே ஒரு போர்டு ஒன்று இருக்குது. அது மும்பையில் இருக்கும். அந்த போர்டு இங்கே வருவாங்க. வந்து உங்கள்கிட்ட வந்து இதுக்கு மேலே இருக்கிறவங்க ஒருத்தவங்க பார்ப்பாங்க. அதுவும் நடக்கலைன்னா நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு தான் படத்தை போடுவாங்க. மேல இருக்கிறவங்க வந்து பார்ப்பாங்க. ஆமா, இதுக்கு மேல ஒரு சீஃப் ஆஃபீஸர் பார்ப்பாங்க. அவங்க வந்து பார்ப்பாங்க. அவங்க கைவிட்டாங்கன்னா நீங்க கோர்ட்டுக்கு தான் போகணும் படத்துக்கு ரிலீஸ் பண்ணுறேன். அப்படி நிறைய படம் ரிலீஸ் அங்கேயும் பார்ப்பாங்க. அது பார்த்துட்டு இதெல்லாம் நீக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. அதாவது இதெல்லாம் சில டைலாக்லாம் நம்ம எழுதும் போதே நம்ம எதிர்த்தாப்புல சொல்லிடுவாங்க, இது ரொம்ப சிக்கலாக இருக்கும், தயவுசெய்து இந்த டைலாக் தவிர்த்துக்குங்க, இது வைக்க வேண்டாம், இந்த சீனை வைக்க வேண்டாம் நமக்கு அட்வைஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா சென்சாரில் அவங்க நிறைய பார்த்து பழகிருப்பாங்கல்ல, அடி வாங்கியிருப்பாங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு நமக்கு எச்சரிச்சிருவாங்க. இவரை யாரும் எச்சரிக்கலாம் முடியாது, அவரே எச்சரிச்சுக்கிட்டாதான். அவரை நிறுத்திக்கணும், அவ்வளவுதான். இப்ப கடைசி நாள் ஒரு வீடியோ வெளியிட்டாரு, ஒரு வழியா விடுதலை 2 முடிஞ்சு அப்படின்னு. எப்போ விடுறாருன்னா ரிலீஸ் வந்து இன்னைக்கு, நேற்று சாயந்தரம் 4 மணிக்கு விடுறாரு. அப்போதான் ஸ்டுடியோவை விட்டு வெளியில் வர்றாரு. டப்பிங் நடந்துட்டு இருக்கு. என்ன மாதிரி வெளியில இருக்கிற ஆட்களுக்கு டவுட் என்னன்னா, 10 நாளைக்கு முன்னாடி சென்சாருக்கு போயிருச்சு, ஆனாலும் வெற்றிமாறன் சார் டப்பிங் பண்றாரு அப்படின்னு வெளியில எங்களுக்கெல்லாம் செய்தி. சென்சாருக்கு போனதுக்கு பிறகு டப்பிங் பண்ண முடியுமா, இல்லை அப்படி டப்பிங் பண்ணீங்கன்னா திருப்பி நீங்க சென்சாருக்கு கொடுக்கணுமா? ஒன்று என்னன்னா, முதல் சென்சார்னு ஒன்று வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து எங்கள் படம் வந்து முதல் சென்சார் வந்து 258 அப்படின்னு ஒரு சென்சார் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அதுக்குள்ளே நீங்கள் குறைச்சிக்கலாம். அந்த 258 குறைச்சிட்டு திருப்பி ஃபார்ம் 35 ஒன்று 13 ஒன்று போடுவாங்க. அந்த ஃபார்ம் 30 முடிஞ்ச பிறகு போட்ட பிறகு திருப்பி வந்து சென்சார் பார்ப்பாங்க. பார்த்து நீங்கள் புதிய சீன் எதுவும் ஆட் பண்ணிடக்கூடாது. ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணியிருந்தால் அதுக்கு தனியாக கொடுத்துடணும். அவங்க புதிய சீன் ஆட் பண்ணலாம், பெருசாக அதை இது பண்ண மாட்டாங்க, அதுலேருந்து எடுத்துகிட்டு கொடுத்துருவாங்க. இவங்க என்னென்னா பரபரப்பாக கண்டிப்பாக இதில் கம்மி பண்ணி ஆகணும் அப்படிங்கிறனால அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, ஒரு சென்சார் முதல்ல வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி ஒர்க் பண்ணி திருப்பி ஒரு சென்சார் வாங்கிட்டு படத்தை கொடுத்தாரு. 8 நிமிஷம் கட் பண்ணதா இல்லை சொல்லியிருக்கேன். அந்த முதல் நாள் அந்த வீடியோ வந்து முதல் நாள் நைட் வந்துச்சு ரிலீஸ். விடுதலை 1க்கு நான் பயங்கரமாக மாட்டினேன். எப்படி மாட்டினேன்னா, நான் சூரியன் எல்லாரும் இருக்கோம், நான் சூரியன் பவானி, ஏன்னா லாஸ்ட் கரெக்ஷன் எடுத்துகிட்ருக்கோம். தீபாவளி கரெக்டாக ரிலீஸுக்கு 2 நாளைக்கு முன்னால் சாயங்காலம் நான் என்ன பண்ணேன், ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் எல்லோரும் நின்று. அதாவது வந்து 2 நாள் ரிலீஸ் பண்ணோம். கடைசி கட்ட பணிகள் அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் போட்ட உடனே வந்து, நான் தியேட்டரில் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு வந்துருக்கிறேன், நீ கடைசி கட்ட பணியில் இருக்கியா, வந்தாங்க பாருங்க. எனக்கு பயமாயிடுச்சு. உள்ள போய் டக்குன்னு டெலிட் பண்ணிட்டு ஓட்டேன். எடுத்துட்டு கடைசியில் இப்ப ஒரு பையன் கேட்டாப்புல, நான் சொன்னேன் இப்படி தாங்க நான் போன இடம் மாட்டினேன்னு சொன்னேன். சார் நானும் பார்த்தேன் சார், அதை நீங்க போட்டதை நான் பார்த்தேன் சார் அப்படின்னு. நரேஷ்னு ஒரு பையன், அது வெற்றி சாரோட என்னன்னா கடைசி மினிட் வரைய ஒரு இதுவரை என்ன விசாரணை, அதுக்கப்புறம் வந்து வடசென்னை, அசுரன், விடுதலை 1, விடுதலை 2 5 படமுமே இப்படி தான். கடைசி மினிட் வரைய தன்னால் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அதுக்காக நின்று போராடி. இதுவரை வெற்றி என்ன பிரிவு யாருமே பார்த்துருக்க மாட்டேங்க. படம் ரிலீஸுக்கு முன்னால் வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவரே பார்க்க மாட்டாரு. கடைசி மினிட் வரைய கரெக்ஷன் போயிட்டு டப்பிங் கரெக்ஷன் போயிட்டு மொத்த ஆர்டிஸ்ட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டப்பிங்காக யார் கூப்பிட்டாலும் வருவாங்க. இல்லை இப்போ நீங்கள் இந்த படத்துக்கு வந்து எல்லாருமே இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாங்க. சூரி சார், மஞ்சு வாரியர் மேமு, இவர் சேதுபதி சார் எல்லாருமே கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் வெவ்வேறு இடங்கள்ல இருக்கிறவங்களெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி டப்பிங்? இப்போ சூரியனை வந்து அங்கே வந்து ஷூட்டிங் போயிட்டாரு, இதில் திருச்சியில் இருந்தார். இப்போ உடனே டப்பிங்னா சூரியன் என்ன பண்ணுவார்னா அங்கே இருக்கிற ஒரு டப்பிங் ஸ்டுடியோ போயிடுவார். இவங்க வந்து இங்கேருந்து பேசுவாங்க, பேசுகிறத பேசி அனுப்பிடுவாங்க. அது என்னன்னா, அது அந்த படத்து மேலே இருக்கிற இது வந்து சினிமாவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இது தப்புங்க, இது வந்து ஒரு படத்தில் வந்து நீங்கள் கடைசி மினிட் வரை அப்படின்னு சொல்கிறது உண்டு. அது இயற்கையாகவே அது சரி அப்படின்னா. ஆனால் அதில் வெற்றியோட நான் ரசிக்கிற விஷயம் என்னென்னா, என்னால் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியும் இந்த படத்தில், என்ன இதோட முடிஞ்சு போச்சு இந்த படத்துக்குன்னு நினைக்கவே மாட்டார்.
அதுக்கு வேலை செஞ்சுட்டு கடைசி மினிட் வரைய சின்னதாக என்ன இன்புட் கொடுத்துட முடியும், சின்ன ஏதாவது படத்தில் பண்ணிட முடியும். இப்போ விடுதலை பார்ட் வந்து நாங்கள் முழுசாக பார்த்துட்டோம்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். மீம் பார்த்தீங்களா? இல்ல இப்ப நாங்க படத்தை முழுசா நாங்க பாத்துட்டோமா இல்ல இன்னும் பாக்கலையா, இன்னும் ட்ரிம்மிங் எதுவும் இருக்கா? நீங்க இதுல இப்ப ஓடிடி வருதுல, அதுல தான் ட்ரிம்மிங் வரும். அப்ப யாரும் இன்னும் ஃபைனல் பார்க்கல, ஃபைனல் பார்க்கும்போது அது பெஸ்ட் வெர்ஷன் கொடுப்பாரு. இதுல சென்சாருக்கு போறது அதுல வந்து கட் பண்றதுன்றது ஒண்ணு, இவன் சொல்ற கரெக்ஷனை மேக் அவுட் பண்றதுன்றது ஒரு பெரிய தலைவலி. அது எப்படி? அது என்னன்னா அதான் இப்போ அதுக்கு தான் இந்த கடைசியாக அவங்க வச்ச நெருக்கடி என்னன்னா ஏ சர்டிஃபிகேட்டுங்கிறது இப்போ அறப்பரிச்சை லீவில் ஒரு படம் பிளான் பண்ணி வரும்போது இப்போ என் பையனும் என் குழந்தைகளும் இந்த படத்தை பார்க்க விருப்பப்படுறாங்க. அறப்பரிச்சை லீவுக்கு வர்றதே குழந்தைகளை மையப்படுத்தி வர்றதான். ஏன்னா எல்லாருமே குழந்தைகள் இல்லாமல் படத்துக்கு போக மாட்டாங்க. குழந்தைகள் படத்துக்குள்ளே வரணுங்கிறது வந்து பெரிய வசூல். அதுதான் இலக்கே, ஃபேமிலி ஆடியன்ஸ் அதான் இலக்கே. நீங்கள் வந்து அந்த டைலாக்லாம் நீக்கிக்குங்க, நம்ம வந்து யூஏனா எனக்கு வந்து யூஏ தேவையில்லை, நான் எனக்கு டைலாக் தான் வேணும், ஏ கொடுது அப்படின்ட்டு வாங்கிட்டாரு. அது சமரசம் இல்லாத. இப்போ சினிமாவில் பெரும்பாலும் தேட்டரில் இருக்கிறவங்களோ அல்லது புக் மை ஷோவோ 18 வயசு கீழே இருக்கிறவங்களான்றத ஃபார்மாலிட்டிக்கு தான் கேட்குறாங்க, அக்செப்ட் கொடுத்துட்டு நம்ம உள்ளே போயிடுறோம்ல. அது ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்கா? இல்லை மல்டிப்ளெக்ஸில் உள்ள விட மாட்டாங்க. ஓ மல்டிப்ளெக்ஸ் மட்டும் இல்லை. போன படத்தில் ஒரு பிரச்சனை நினச்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த படத்தில் மெசேஜ் வந்துச்சு புக் பண்ணணும். போன தடவை ஒரு பொண்ணு வந்து அவங்க பொண்ணை கூட்டு போயிடுச்சு விடுதலை 1க்கு. அவன் என்ன சொல்லிட்டான், உள்ள வந்து ஏ சர்டிஃபிகேட் படம் புள்ள எப்படி மாதிரினா, நீ ஆபாச படத்தை நிறுத்திடா, நீ அதுக்கு ஏதாவது ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலடா, இந்த படம் என் புள்ள பார்க்க உன்னால முடிஞ்ச பண்ணு தேட்டருக்குள்ள பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு போன விடுதலை 1க்கு. இப்போ விடுதலை 2க்கு என்ன பண்றாங்கன்னா, காலையிலே புக் பண்ணிங்கனாக்கா தேட்டர்ல இருந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி இந்த தடவை புக் பண்ண எல்லாத்துக்கும் மெசேஜ் என்னன்னா, நீங்க குழந்தைய கூட்டு வரக்கூடாது, இது வந்து ஏ சர்டிஃபிகேட் படம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா தேட்டரில் பயங்கர ஸ்ட்ரிக்டா. என் ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டு வந்துட்டாப்ல, கும்பிட்டுக்கும் ஒரு 14 வயசு பிள்ளைய மேட்சப் பண்ணி பார்த்தோம், 18 வயசுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தான். அவன் அந்த 12 வயசு கேட்டான், பிள்ளைய சொல்லி அப்புறம் புஷ்பா 2க்கு டிக்கெட் கொடுத்து அங்கே அனுப்பிட்டோம்ல. முடியாட்டாங்க. உண்மையிலே ரியாலிட்டி சிக்கல் அப்படி இருக்குதான். நிற்கிறான் வாசல்ல, லிட்டரலாக நிற்கிறான். ஏன்னா அவன் பிடிச்சா அவனுக்கு பெரிய பிரச்சனையாக சார், தயவுசே நீங்கள் பண்ணாங்க, நாங்களாம் எவ்வளோ பேசி பார்த்தோம். இப்போ இந்த 18 வயசுக்கு மேலே இருக்கிறதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, சேட்டலைட் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, அது உண்மையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதுக்கு தனி கட்டு இருக்கு. ஓ, அதுக்கு ஒரு தனி கட்டு. இப்போ இது கலைஞர் டிவி சேட்டலைட் ரைட்ஸ்னா அந்த அவங்க தனி கட் பண்ணிக்கிடுவாங்க. அந்த இதெல்லாம் கட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணி அப்போ ஒரு சென்சார் பண்ணி உள்ளே போயிடுவாங்க. அது பிரச்சனை இருக்காது. ஓடிடிக்கு இந்த படம் வருது அதில் வந்துருமே, சீக்கிரமே வந்துடும், உடனே வந்துடும். அதில் எப்படி அதுக்கு ஒரு கட்டு கொடுப்பாங்க, இதை விட எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். இதை விட நிறைய கட்டு அதில் இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஓ, இதெல்லாம் நீங்கள் காட்டக்கூடாது, ஏன்னா குழந்தைகள் பார்த்துருவாங்கல்ல அது. ஓகே, அதனால நீங்கள் வாங்கிக்கணும். இப்போ இந்த படத்தில் அவர் சரண்டராக வர்றாரு வாத்தியார், அவர் சரண்டராக வர்றவரை நீங்கள் போட்டு தள்ளிடுறீங்க, அமுதன் கேரக்டர் போட்டு தள்ளிடுது. இப்போ இந்த அமுதன் கேரக்டருக்குள்ளே லேட்டாக வரலான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த போட்டு தள்ளியாச்சு இல்லைங்களா, சரண்டராக வந்த ஒருத்தர் அவரை கொலை பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து என்னவாக இங்கே இன்டர்பிரட் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ வந்து இன்கேஸ் இப்போ புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் இருக்கார், அவரை வந்து இதே மாதிரி தான் அவரை கொண்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் சரண்டர் ஆகிறாரு, இல்லை அவரை கொண்டுட்டாங்க. இப்போ அவருக்குள்ளேயும் இந்த டிஸ்கஷன் இருந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதுக்குள்ளே வருது. இந்த ஆயுதம் மௌனிச்சதுக்கு அப்புறம் இல்லை நம்ம எடுத்த முடிவு வந்து தவறான முடிவு, ஆயுத போராட்டம் வந்து சரியாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே இப்போ வந்துருச்சு. அதனால் ஒரு 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 பொலிட்டிக்கல் டிஸ்கஷனுக்குள்ளே போய் ஒரு தீர்வை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு இதை வச்சுக்கிட்டு அதை நம்ம இன்டர்பிரட் பண்ண முடியுமா? இல்லை, அப்படி என்ன சொல்ல தெரியல. பிரபாகரன் அப்படி ஒரு முடிவு எடுத்துருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய நெருக்கடி இல்லை. இல்லை அப்படின்னா இந்த படம் சொல்ல வர சொல்யூஷன் வந்து இந்தியா மாதிரி நாடுகளில் இங்கே இருக்கிற இயக்கங்கள் வந்து அந்த முடிவு எடுக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ். ஏன்னா நிறைய இங்கே வந்து நடந்திருக்கு, நமக்கு நல்லா படிச்சிருக்கோம், நல்லா இது பண்ணியிருக்கோம். அங்கே அப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. கடைசியில் அவங்க ஆயுதம் கவனிச்சதுக்கு அவங்களே ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க, அந்த காரணத்தை ஒட்டி தான் இருந்திருக்கும். அப்படி பார்க்கல. எனக்கு ஃபஸ்ட்டு டைம் இது அந்த சீன் நான் தான் நடிச்சிருந்தேன். முடிச்சிச்சு ஒரு நாள் அண்ணன் கூப்பிட்டு அதை எடிட் பண்ணி காமிச்சிட்டு இருந்தார். எடிட் பண்ணிட்டு இருந்தார். நான் உள்ளே போயிட்டேன். உள்ளே போனோன்னே அந்த சேதனை சாவு, அந்த திருப்புறது என்னை பார்த்துட்டு எனக்கு பயங்கரமாக கண்ணீர் வந்து எந்திரிச்சிட்டு அசான்னு போயிட்டேன். நான் பாட்டுக்கு அது என்னென்னா அப்படியே பிரபாகரனை நேரடியாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு பயங்கரமாகிடுச்சு. என்னன்னா ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆகி நான் டப்புன்னு எந்திரிச்சு வெளியில் போயிட்டேன். வெளியே போயிட்டேன். அப்புறம் ரொம்ப நேரம் வந்து ஷூட்டிங்லாம் சொன்னேன், அண்ணே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது அப்படின்னு சொல்லி.
எனக்கு சேதன் வந்து அவர் கிடக்கிற அந்த போர்ஷன் வந்து பிரபாகரன் கிடக்கிற மாதிரியே எக்ஸாக்டா கழுத்து இப்படி இருக்கும், கை இப்படி திரும்பி இருக்கும், இது இருக்கும். அதே மாதிரி அவர் பல்லு லைட்டா தெரியும், இது இருக்கும், இது அப்படியே இருந்துச்சு எனக்கு. இல்லை அது ரெஃபரன்ஸ் வச்சு தான் அந்த ஷாட் எடுத்ததா? ஒருவேளை எடுத்துருக்கலாம் அவர், எனக்கு தெரியல, அண்ணன் எடுத்துருக்கலாம். ஆனால் யதார்த்தமாக தான் எடுத்தது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. ஒருவேளை அப்படிலாம் பிளான் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னால் அந்த ஷாட்லாம் ஒரு ஞாபகம் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. அது யதார்த்தமாக தான் நிகழ்ந்துச்சு. ஏன்னா அடுத்த நாளே நான் பார்த்தேன். நான் சொன்ன உடனே அப்படியாடா அப்படின்னாரு அவர். அப்போ ஒரு பிளான் பண்ணலன்னு அர்த்தம். அந்த ஷாட் யதார்த்தமாக தான் இருந்துச்சு. மேபி அந்த லுக்கை வந்து விஜய் சேதுபதி கூட கொடுத்துருக்கலாம்ல. அவர் பார்த்த அவரோட அது ஒரு சப்கான்சியஸ்ல பதிஞ்சிருக்கலாம் இப்படி கிடக்குதல் அப்படின்றது. அந்த படத்தை செத்த விஷுவல்னு பார்த்தாலே டக்குன்னு நம்மளுக்கு பிரபாகரன் போட்டோ தான் ஞாபகம் வரும். அப்போ அது அப்படி இருந்திருக்கலாம். அப்புறம் இதை மட்டும் கேட்டுருவோம். இப்போ ஒரு சில நடிகர்கள் கேரக்டரு பண்ணுறான் எல்லாம் ஓகே, பட் அவங்களுடைய மனசுக்கு ஒட்டலைன்னா அந்த கேரக்டர் பண்ண வேணான்னு முடிவெடுப்பாங்க. அமுதன்கிற கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லவர், நான் உனக்கு உதவி பண்ணுறேன், இப்போ பிரச்சனை நடக்குதுன்னா நல்ல சாப்பாடு கூட இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நேர்மையான அதிகாரி, பவர் வரணும் தக்கையிலன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு சாதாரண நபர் தான். அவர் ரொம்ப சூப்பர் பவரை எதிர்பார்க்கிற நபர்லாம் கிடையாது, வில்லன்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த படத்தின் நாதம், இந்த தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கிற ஒரு கேரக்டரை கொல்லணும்னு உங்களை சொல்லும்போது அந்த கேரக்டராகவே நீங்கள் அதை பண்ண விரும்புனீங்களா, இல்லை இது சினிமா தான் பண்ணணும் அப்படி நினச்சிங்களா, இல்லை உங்கள் மனசுக்குள்ளே அது ஒரு ஹேர்ட்டாக இருந்தது? இல்லை, ஒரு நடிகனுக்கு இதை விட பயங்கரமான சேலஞ்சிங்கான விஷயம் என்ன இருக்க முடியும்? இதுதானே எனக்கு சேலஞ்சு. இன்னொரு விஷயம் என்ன, என்னை அனுப்பும் போதே அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லுவான், யூனியன் அது இதுன்னு அவன் பேசுவான், பட் ஓகே தான் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்பான். காப்னா என்னன்னா, அவன் வந்து போலீஸ், நீ என்னவா வேணாலும் இரு, நீ கம்யூனிஸ்டா கூட இரு, ஆனால் போலீஸா இருங்கிறது தான். ஒரு நல்ல கம்யூனிஸ்ட் போலீஸா இருக்க முடியாது, அது வேற. அது வேற அது வேற என்னன்னா, அந்த எல்லாமே ஒரு நேரத்தில் போலீஸ்காரனா தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான். அதில் என்னை நம்பி எல்லாருமே, என் நண்பர் சொன்னான், ரஜினின்னு ஒருத்தன் ராமேஸ்வரத்துலேருந்து, அவன் என்ன சொன்னான்னா, நீனு யூனியன் அது இதுன்னு சொல்றியா, தப்பிக்க விட்டுருவேன் நினைச்சேன்டா. யூனியன் அது நல்லவனா இருக்குல்ல போட்டிருந்தீங்கன்னா எனக்கு அந்த எண்ணம் வந்துருக்கும். ஆனா நீங்க ராகவேந்திர அப்ப எனக்கு டவுட் வந்துருச்சு. ஒரு போலீஸ்காரன் எப்போதுமே போலீஸ்காரனாவே இருப்பான் அப்படின்னு மறைமுகமா சொல்றேன். நீங்க உங்களுடைய அந்த போலீஸ் வாழ்க்கையில எங்கேயாவது போலீஸா இருந்திருக்கீங்களா? முடியாம அந்த இடத்துக்கு தள்ளப்பட்டு? முடியாமலாம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு டிராஃபிக்ல வந்து ஒரு வயசானவர் வந்து ஒரு லாரி ஓட்டிட்டு வராது. அப்போ அந்த ஸ்கூல் குழந்தைய கிராஸ் பண்ணுங்க, அந்த நேரத்தில் என்ன பண்ணா சிக்னல் வயலேஷன் பண்ணி வராது குழந்தைங்க போகிற இடத்துல. நான் இறங்கி அவரை கெட்ட வாரத்தில் 2 3 வாரத்தை திட்டிட்டு அறிவு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாயா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போய் எஸ்ஐட்ட கொடுத்து நீங்கள் கேஸ் போடுங்க, இவ்வளோ திமுறா வரான்னு சொன்னா. அவர் என்ன பண்ணார், கேஸை போட்டு கையில் கொடுத்துட்டார். நான் அடுத்தடுத்த கேஸ் போடுறதுல பிஸியாக இருக்கேன். அவர் வந்துட்டு என்னை கூப்பிட்டு நீங்கள் சொன்னது சரிதான், ஆனால் உங்கள் வயசில் எனக்கு ஒரு பேரா இருக்கான் தம்பி, ஒன்று என்னை திட்டிட்டு நீங்கள் விட்டுருக்கணும், இல்லைன்னா என்னை ஃபைன் போட்டு அனுப்பியிருக்கணும், நீங்கள் ரெண்டையும் ஏன் செய்கிறீங்க? தப்பு தம்பி, என் வயசில் பேரா இருக்கா, என்ன மாதிரி ஆட்களை பேசும்போது கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போய் வண்டியில் ஏற போனார். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் சாதாரணமாக சொல்கிறேன், அவர் சொன்னது வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. நான் திருப்பி போய் வண்டியில் ஏறணுன்னா, என் மன்னிச்சுக்குங்க, நான் அப்படி செஞ்சிடக்கூடாது அப்படின்னு. சரிப்பா பரவாயில்ல, இனிமேல் செய்யாதீங்க அப்படின்னு போயிட்டார். அந்த மாதிரி நம்ம டப்பு நடந்துடும் எங்கேயாவது. இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு அது மலை மேலே, உண்மையிலே மலை மேலே அந்த ஸ்டீப்பில் உண்மையிலே மலை மேலே எடுத்ததா அது. அதுக்கு இங்கேருந்து வண்டி போகும் 2.5 மணி நேரம் போகும் அந்த வண்டி. அங்கே போய் நின்று அங்கேருந்து நடப்போம், நடந்து உள்ள மலை மேலே திருப்பி ஏறினா அதுக்குள்ளே போனால் அங்கேருந்து சண்டை நடக்குது. நீங்கள் சாப்பாடுனா திருப்பி அங்கேருந்து இறங்கி திருப்பி வந்து சாப்பிட்டுட்டு ஒரு வெயில் குறையிறதுக்கு மட்டும் டைம் கொடுத்துட்டு திருப்பி 3 மணிக்கு 2 மணிக்கு அப்படி மேலே ஏறினோம்னா 5 மணி 6 மணி 6:30 மணிக்கு திருப்பி இறங்கி அங்கேருந்து நடந்து வந்து திருப்பி வண்டி பிடிச்சி நீங்கள் ரூமில் வந்து தூங்குற 11 மணி ஆகிடும். அது 2 மாதம் 1 மாதம் நடந்துச்சு. அந்த ஜீப் அங்கே நின்ன இடம்னா அது அந்த ஷாட் எப்படி எடுத்து? அது வந்து ஒரு 40 அடி பள்ளம், எல்லா சைட்லையும் அந்த கயரை கட்டிட்டாங்க. இன்னொரு விஷயம்னா இழுக்கணும், ஒரு பக்கம் கயரை கட்டி நிறுத்திக்கிட்டாங்க, இன்னொரு பக்கம் இழுக்கிறாங்க. ஷேக்கிங் காட்டுறக்கா நான் திரும்பி இப்படி பார்த்தேன், உண்மையிலே நான் அப்படி திரும்பி பார்த்துட்டு இப்படி பார்த்தேன். அதுக்கு நான் சொன்னேன், டே பார்த்து செய்யுங்கடா அப்படின்னு சொல்லி.
எனக்கு மட்டும் ரோப் போட்டாங்க. நான் இந்த சைடில் உட்காந்தல, அண்ணன் வந்து சொன்னாரு அவனுக்கு ரோப் போட்டுருங்க, விழுந்து மிஸ் இவ்வளோ வந்துட போறான். அப்பா உட்கார்ந்துக்கு ரொம்ப நன்றிப்பா. இல்லைன்னா நன்றி அல்ல பேர் வந்துருக்கும். மழை போட்டோ பக்கத்தில் போட்டோ உட்கார வச்சால எனக்கு இதை விட இது பயங்கர வழியாயிடுச்சு. அந்த ரோப் கட்டி நிறுத்துனது எனக்கு நடிக்கல வலி வந்துடும். நான் சொல்லிட்டேன் அண்ணன் எனக்கு ரோப்பே வேணா, நான் சும்மா கூட உட்காந்துக்கிறேன், எனக்கு ரோப் வலிக்குது. ஏன்னா உட்கார முடியல, இங்கிட்டு வலிச்சு இங்கிட்டு வலிக்குது இங்கிட்டு வலிக்குது, இழுத்தா பயங்கரமாக வலிக்குது. நான் ரோப்பை கழட்டிக்கிறேன்னு சொல்லி ரோப்பை கழட்டி அவன் கையில் கொடுத்துட்டு நான் சும்மா உட்காந்துக்கிட்டேன். சூரி எங்கே கிளம்புறாரு? சூரி எங்கே போறாரு? அவர் அடுத்து விஜய் சேது மாறுறதுக்கு போகிறார், அடுத்து வாத்தியாராக போகிறாரு. பார்ட் 3 இருக்குங்களா? இல்லை அது இருக்கலாம், வாய்ப்பு இல்லை. ஒரு போலீஸ்காரனோட ஒரு மாற்றம் தான் அது. அவன் எங்கே டிரான்ஸ்போர்டேஷன் ஆகி போகிறான் அப்படிங்கிறது தான். அவனும் போலீஸ்காரனு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் தானே வர்றான், அதனால அடுத்து அவன் போகிறான். இந்த டிஸ்கஷன் உள்ள அந்த பியூரோக்ரஸிக்குள்ள நடக்கிற டிஸ்கஷன் இருக்குல்லண்ணே, இவ்வளோ பெரிய ஒரு ரணகலம் வெளியில நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, அது வந்து கவர்மெண்ட் நியூஸா மாறப்போகுது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான ஒன்றிய அரசுகிட்ட வரக்கூடிய ஃபண்டை நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அது நடக்குமா நடக்காதாங்கிறது பியூரோக்ரஸிக்குள்ள ஒரு பதட்டம். இது கவர்மெண்ட்டுக்கும் அரசாங்கத்துக்கும் பதட்டம். இவ்வளோ பெரிய விஷயம், ஒரு அரசாங்கத்தை ஒட்டி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு சாதாரண ஒரு ரூம்குள்ள ஒரு 3-4 பேர் ஒரு டிஷர்ட்டு ஒரு கையிலேயே கட்டிக்கிட்டு இப்படி உட்காந்துட்டு இதை பண்ணு அதை பண்ணு, இந்த பியூரோக்ரஸிக்குள்ள. ஏன்னாக்கா இதை பார்க்கும்பொழுது ஏதோ சிஎம் வந்து நேரடியாக அந்த அமுதனுக்கு போன முன்னே அவனை போட்டுறா அப்படின்ற மாதிரி தான் மக்களுக்கு தெரியும். இவர் போட்டாருனோடனே இது உண்மையிலே இல்ல மக்களுக்கு அப்படிதான் தெரியாது. இயக்குனர்கள் அப்படிதான் காட்டி இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு எம்எல்ஏ நேரடியா வந்து கொலை பண்ணுவாரு, சிஎம்ஏ ஃபோன் பண்ணி போட்டுருங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் காட்டுவாங்க. ஓகே, இல்லை என்னக்கா அது வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது ஒரு பேப்பரில் நான் ஒரு நியூஸ் படித்தா கூட என்ன இது திராவிட மாடல் அரசா பாருங்க இப்படி பண்ணிட்டாங்கன்றதுக்குல. இப்போ இது பியூரோக்ரஸிக்குள்ளே நடக்கிறது இல்லை. ஆனால் பியூரோக்ரஸி கவர்மெண்ட்டுக்காக தான் வேலை பார்க்குது ஆப்வியஸ்லி. ஆனால் அதுக்குள்ளே நடக்கிற குழப்பங்கள், அதில் ஒரு அதுக்கு மேலே சிஎம் இருக்காரு, அமைச்சரவை இருக்குது, அது கீழே பியூரோக்ரஸி அவ்வளோ பெரிய ஆஃபீஸஸ் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில அமுதன்கிற ஒரு சாதாரண ஒரு ஊழியன் அவன் வந்து அந்த ப்ராசஸுக்காக அனுப்பப்படுறான். பெஸ்ட் காப், சூப்பர் காப் அப்படின்னு சொல்லி அனுப்பப்படுறான். இப்போ அந்த காப்பு போயிட்டு அவன் தனக்காக இண்டிவிஜுவலாக எடுக்கிற முடிவு இருக்குல்ல, அது ஒட்டுமொத்த பியூரோக்ரஸிக்கு முடிவுக்கு எதிராக ஒரு முடிவு எடுக்கிறாரு, கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு முடிவு எடுக்கிறாரு, சிஎம்முக்கு எதிராக ஒரு முடிவு எடுக்கிறாரு, ஒரு சாதாரண ஒரு காப்பு எடுக்கிறாரு. இந்த காப்பு எடுக்கிற முடிவுக்கு, சுயநலமாக எடுக்கக்கூடிய முடிவுக்கு இப்போ என்ன மாறுதுன்னா, அந்த கவர்மெண்ட் இன்ஜின் வந்து அப்படியே டோட்டலாக மாறுது. இப்போ அப்படியே ரிவர்ஸ், அந்த காப்பை காப்பாற்றி ஆகணுங்கிறதுக்காக டோட்டலாக அப்படியே ரிவர்ஸாக மாறுது. அப்போ போலீஸ் சிஸ்டம்ங்கிறது இப்படி தான் இருக்கு. ஏதோ ஒரு போலீஸு, இப்போ ஒரு போலீஸ் தவறு பண்ணுறாருனாக்கா, ஒரு குடிச்சிட்டு ஒரு ஆடிட்டு இருக்கிற ரோட்டில் ஒரு வீடியோ எடுத்து போட்டுறாங்கனாக்கா அந்த காப்பு மறுநாள் வந்து டிஸ்மிஸ் செய்யப்படுவார். இப்போ அரசாங்கம் டிஸ்மிஸ் பண்ணிருச்சு, அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துருச்சு. அப்போ அந்த காப்பு வந்து அந்த கவர்மெண்ட்டுக்காக அந்த ப்ராசஸில் அவர் சுயநலமாக ஒரு தவறு செஞ்சால் கூட ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டும் அவரை காப்பாற்ற நினைக்கிறதுனா இப்போ இப்படி தான் இருக்குமா உள்ளுக்குள்ள? நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டை விட எனக்கு இந்த என்னோட தனிப்பட்ட கருத்துன்னு கூட வச்சுக்கோங்க, இது பொது கருத்தாக வேணா கூட வேண்டாம். எந்த டிபார்ட்மெண்ட்டை விட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை மட்டும் இங்கே இருக்கிற அரசுகள் வந்து உடனே இம்மீடியட்டாக எல்லாருமே ஓடி வந்து காப்பாற்றுவாங்க. ஏன்னா போலீஸ் மட்டும்தான் இங்கே அவங்க விழுந்துட்டாங்கன்னா இங்கே எல்லாமே விழுந்துடும் அப்படிங்கிறதுல எல்லா அரசுகளுமே தெளிவாக இருக்கும். நீங்கள் அந்த ஒரு நிறைய வழக்கு சொல்லலாம். அந்த வழக்குகளில் வரும்போது போலீஸை மட்டும் தனிப்பட்ட முறையில் அரசாங்கம் வந்து பேசி இது பண்ணி சரி பண்ணி விடும். அதை நம்ம மற்ற அதிகாரிகளை காப்பாற்றுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் போலீஸை மட்டும் எந்த அரசுமே வீழ்ந்துடக்கூடாது, அவங்க சரி பண்ணி கொடுக்கணும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது வந்து இயல்பாக அரசாங்கங்களுக்கு எல்லாத்துக்கும் உள்ளது தான். அப்போ அந்த மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டு ப்ளஸ் இந்த பியூரோக்ரஸி, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, இவங்க 2 பேரும் வந்து சரியான ஒரு அப்பப்போ வாப்ளிங் ஆனாலும் சரியான ஒரு வேவ் லென்த்தில் கொண்டு போகிறது தான் ஒரு சிஎம்னுடைய மிக முக்கியமான வேலை. அவரு கொஞ்சம் முரண்டு பிடிச்சி இவங்க கொஞ்சம் திரும்பிட்டாங்கனாலும் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும், சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிடும். இல்லை இவங்களுக்காக அவங்க இது பண்ணாலும் கொலாப்ஸ் ஆகிடும். இது கொண்டு போகிறது பெரிய ஆமாம். அதிகாரிகள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அது அங்கேருந்து எடுத்த முடிவு தான் கடைசி கீழே வரை வரும். இன்னொன்று முக்கியமானது, அமுதன் நினச்சிருந்தா வேட்டியை வெள்ளக்கொடி காட்டிட்டு வந்த ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கலாம். அதுதான் மேலே சீஃப் செக்ரட்டரியிலேருந்து எல்லாரும் சொன்னது. ஏன் அமுதன் சுடணும்? தான் சுடத்தான் சொன்னாரு. நீங்க கன்வின்ஸ் ஆயிருப்பீங்கல்ல. அதுக்கு அடுத்து ஒரு டயலாக் வந்தது, நான் சுடலை அப்படின்னா புடிச்சிட்டு போய் வச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு தீனதயாளன்ற டிஎஸ்பி வருவான், யாரோ ஒருத்தர் சுட்டு பேர் வாங்கிட்டு போவான், அப்புறம் நான் என்ன இங்க. அது வந்து இவர் பிடிக்காம இருந்தார்னா, இவர் அமுதன் கேரக்டருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னன்னா 24 மணி நேரத்துல அவன் மலையை விட்டு இறங்காம பாத்துக்க வேண்டியதுதான் உன் வேலை. புடிச்சு கொடுக்கலாம் அவங்க சொல்லல, பிடிச்சா முடிஞ்சுக்கலாம். ஆனா தீனதயாளன் வந்து பிடிச்சிட்டாருன்னா அவன் சுட்டான்னா அப்படின்னு இவருடைய மிகைவாதம் தான் அது.
பிடிச்சிட்டார்ல, அவன் தான் சரண்டர் ஆயிட்டான்ல, அப்புறம் சுடணும் அப்படிங்கிற எண்ணம் டைரக்டர் என்ன சொன்னாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இல்லை அது முதல் வந்து இருந்தது வந்து வேற ஒரு சாயல் இருந்துச்சு. வேற ஒரு சாயல்னா நான் கேட்பேன், இங்கேயே கேட்பேன், நான் வந்து உயிரோட வேணுமா இல்லை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு தலைமை அதெல்லாம் நீ என்கிட்ட கேட்காத, உங்கள் ஆஃபீஸர்கிட்ட கேட்டுக்க அப்படின்னு ஒதுங்கிடுவாரு. நான் கேட்பேன் அவர்கிட்ட, உங்களுக்கு உயிரோட வேணுமா இல்லை பணமாக வேணுமாங்கன்னு கேட்பேன். அதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கக்கூடாது. அது சூப்பராக பண்ணுவார். அதெல்லாம் நீ என்கிட்ட கேட்க, உங்கள் அதிகாரம் கேட்டுக்க அவனும் மோத்து, ஏன்னா நாளைக்கு பிரச்சனை வந்தால் நான் வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஒழுங்குறாரு. எந்த கேரக்டர் அதை சொல்லும்? தலைமைச் செயலர் சொல்லுவார். ஓ ராஜீவ் சொல்லுவார், அதெல்லாம் நீ என்கிட்ட கேட்காத, நீ யார்கிட்ட கேட்க, உன் அதிகாரத்தை கேட்டு என்கிட்ட அதெல்லாம் பேசாத அப்படின்றவாரு. சொன்ன உடனே திரும்பினோன்னா அவர் எஸ்பி வந்து என்னை தனியாக கூப்பிட்டுட்டு நீ என்ன செய்யணுமோ செய் அப்படின்னு சொல்லுவார். உனக்கு என்ன உனக்கு தோணுதில்ல அதை செய், அது பெஸ்ட்டாக செய் அப்படின்னு சொல்லுவார். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் வருவேன். ரெண்டாவது வந்து பிடிச்சி சொல்கிறது என்ன புதுசாக போலீஸ்க்கு அது இயல்பாக உள்ள தானே, அதுவே இருக்கட்டுங்கிறதுனால இயக்குனர் பண்ணியிருப்பார். இன்னொரு முக்கியமானது அமுதன் கேரக்டர் சோசியல் மீடியாவில் பேச பொருளாக இருக்கிறது. இந்த மக்களுக்காக போராடுறேன்னு சொல்கிறாங்க இந்த அமைப்பினர், இந்த தோழர்கள் எல்லாரும். குறிப்பாக எந்த மக்களுக்காக போராடுறாங்க? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுறாங்க. அதில் இந்த ராஜீவ் கேரக்டர் தலைமை செயலாளர் சொல்கிறாரு, இப்போ அவங்களிருந்து ஒருத்தனையே நீ போடு, அவனை வர வையே அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் ஒடுக்கப்பட்ட கம்யூனிட்டியிலிருந்து வந்த ஒரு போலீஸ் கேரக்டர் அமுதன் கேரக்டர், புரிஞ்சுக்க முடியும். அந்த கேரக்டர் இந்த பவருக்கு வந்தால் இப்படி தான் செய்யும் அப்படின்னு ஒரு வாதத்தை கொடுக்குறாங்க. அது தப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. இன்னொரு பார்வை என்ன இருக்குன்னா, சிஸ்டமில் யார் எந்த சாதியாக இருந்தாலும் இப்படி தான் முடிவெடுப்பாங்க அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வருது. நீங்கள் போலீஸ் பேக்ட்ராப்லையும் இருந்து வரக்கூடிய நபர் அப்படிங்கிறதுனால கேட்குறேன், ஒரு ஒடுக்கப்பட்ட பின்னணியிலேருந்து வந்தாலோ அல்லது சுப்ரீம் பவரில் இருக்கிற கம்யூனிட்டின்னு சொல்லிக்கிறவங்க அவங்க கம்யூனிட்டியிலேருந்து வந்தாலோ போலீஸுங்கிற சிஸ்டத்தில் எப்படி இருப்பாங்க? இந்த படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு அண்ணனுக்கும் சுற்றி இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு நடந்த மிகப்பெரிய ஆர்குமெண்ட்டில் இது ரொம்ப முக்கியமான ஆர்குமெண்ட். இது நீங்கள் உண்மையிலே இது கேட்டிருக்காங்களா? அப்படி கேள்வி ஆமாம், நிறைய டிஸ்கஸ் போயிட்டு இருக்கு. அதிகமான ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சுன்னா அண்ணன்ட்ட இந்த கேள்வி தான். திருப்பி 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 அண்ணன்ட்ட அதிக பேர் கேட்டது கேள்வி இது மட்டும்தான். அதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக தான் எய்த்தாப்பில் இருக்கிறவன்ட்ட சொல்லுவான், நானும் அதே கம்யூனிட்டியில் தாண்டா வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கேன், ஆனால் நான் செய்ய மாட்டேன், அது உன் குணக்கோளாறு, அது பொதுவாக பேசாத நீ அப்படின்னு அதுக்கு காம்ப்ரமைஸாக சொல்லிடுவாங்க. இது அதை முதல் தீமில் வந்தப்போ டைலாகே பேசியிருக்க மாட்டான். இந்த கேள்வியை கேட்டோன்னா அண்ணன் அதை டைலாக வச்சார். அது அமுதனோட குணக்கோளாறு தான், அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே கிடையாது, நீ எல்லாத்தையும் பொதுவாக சொல்லாத நீ அப்படின்னு ஒருத்தர் சொன்னதுக்கப்புறம் அப்போ அவ்வளோ நியாயம் பேசுகிற நீ இவனை ஏன்டா சுடாமல் கூப்பிட்டு போனேன், ஏன் அவன் சாதியை பாதுகாக்கிறக்க நீ சரியா அப்படின்னு கேட்கும்போது என்னால் பதில் சொல்ல முடியாமல் வண்டியை நிறுத்துறா, இறங்கடா முதல்ல கீழே அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த கேள்விகள் நிறைய கேட்டதுனால தான் அப்படி ஒரு பதில் அந்த படத்துக்குள்ளே வச்சிருப்பாரு அவர். இல்லை, அதை நான் இப்படியும் அதை இன்டர்பிரட் பண்ணலாம்ல. இப்போ அப்படி கேட்குற ஒரு கதாபாத்திரம் தான் அமுதனும் ஃபர்ஸ்ட் பார்ட்டில். இப்போ செகண்ட் பார்ட்டில் நீங்கள் பேசுகிற அமுதன் பேசுகிற டைலாக்ஸ் அது பேசிக்கிட்டு இருக்கு உங்களையே. அப்போ அமுதன் இடத்துக்கு அந்த கேரக்டர் வந்தாலுமே அதுதான் செய்யுமா? அவன் தான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டானே, அந்த கேரக்டர் அதான் சொல்கிறான், உன் இடத்துல நான் வந்து தான் நான் செஞ்சுருக்க மாட்டேன், ஏன்னா நான் அவனை கைது பண்ணியிருப்பேன், நீ வந்து உன் குணக்கோணம் இருக்குது, உன் பிரச்சனை உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை இது வந்து பொதுமைப்படுத்தாது. நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு இப்படி தாண்டா செய்ய முடியும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அப்படி சொல்லாத அப்படின்னு அவன் சொல்லுவான். அது உன்னோட தனிப்பட்ட குணக்கோளாறு, அது வந்து நீ பொதுமைப்படுத்தாத, நானும் உன் இடத்துல இருந்து தான் இந்த அதிகாரத்தை வந்து உட்கார்ந்துருக்கேன், நான் இருந்தால் செஞ்சுருக்க மாட்டேன். அப்போ வெற்றிமாறன் மாதிரியான சமூக நீதி பேசுகிற இயக்குனர்கள் அந்த மாதிரி கேரக்டர்களாகவே இதை காட்டியிருக்கலாமே, இதையே சுடுற கேரக்டரை அதுவும் இப்படி காட்டணும் அப்படிங்கிற விமர்சனம் வரும்ல. கண்டிப்பாக வரும். அதில் என்னன்னா அதுதான் போலீஸோட புரூட்டாலிட்டியை காட்டணும்னா நீங்கள் இப்படி தான் அப்படிதான் காட்ட முடியும். யார் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்தாலும் யார் வந்து இருந்தாலும் அது இது வந்து நம்ம பேசல, எல்லாரும் பேசுகிறது தான். அதிகாரத்துக்கு யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டவங்க யாரெல்லாம் இது பண்ணுறாங்களோ அவங்க வந்து தான் முதல்ல அவங்க இடஒதுக்கீடுலேருந்து கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல வந்த எத்தனை பேர் நம்மளை திரும்பி பார்த்துருக்காங்க? அது கேள்வி, நியாயமான கேள்வியாக இருக்குல்ல. ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து என் உறவினர்களே என்னை பார்க்கவே வராத அப்படின்னு சொன்னதான் என் நண்பர்லாம் சொன்னார். அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் எங்கேருந்து வந்தோமோ அவங்களை போய் செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நிறைய பேர். ஆனால் எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது தன்னோட சாதியை மறைச்சிக்கிறவே இங்கே போராடுறாங்க நிறைய பேர். ஓகே, தங்களை பெரிய கம்யூனிட்டியை காட்டிக்க போராடுறாங்க. அப்படியான ஒரு ஆள் தான் அது. ராகவேந்திரனுக்கு மட்டும் அந்த போலீஸ் சிஸ்டம் எப்படி மன்னிப்பு கொடுக்குது, அமுதன் எப்படி மன்னிக்கிறாரு? அதுதான் போலீஸு. ராகவேந்தருக்கு மட்டும் அந்த மன்னிப்புனா ராகவேந்தர் வந்து போலீஸ்காரன், அதான் அவன் திருப்பி அவனே கேட்குறான், கேள்வியாகவே கேட்குறான்,
அவன் வந்து அவன் சாதியை பாதுகாக்கிறக்கா நீ வந்து அவனை கொண்டு போறியா அப்படின்னா என்னை பார்த்து கேட்பான். எனக்கு அது பதில் இருக்காது, எனக்கு கோவம் வந்துடும். முதல்ல வண்டி விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லி நான் அவனை டைவெர்ட் பண்ணுறக்காக ஒன்று பேசுவேன். போலீஸ்காரனை சுட்டுருக்காங்க, இவ்வளோ பேர் செத்துருக்காங்க, அவன் குடும்பம்லாம் நடுத்தில் நிற்கும் போது அதெல்லாம் அவனுக்கு தெரியாது, இவன் மட்டும் கேள்வி கேட்பேன், முதல்ல இறங்கடா நீ வண்டியை விட்டு அப்படின்னு சொல்லி அவனை இறக்கி விட்டு வந்துடுவேன். நீங்கள் 13 வருஷ வாழ்க்கையில் ராகவேந்திரனையும் பார்த்துருக்கிறீங்க, அமுதனையும் பார்த்துருக்கிறீங்களா? எல்லாத்தையும் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இல்லை நீங்கள் படத்தில் ஒரு பாடல் பாடி இருக்கீங்க. ஆமாம், அந்த பாட்டை இளையராஜா பார்த்து என்ன நினைச்சிருப்பாரு, நல்லா பாடுறீங்கன்னு சொல்லி கொண்டாடிப்பாரு. இப்படி ஒரு குரல்ல என்னுடைய பாட்டை நான் கேட்டது இல்லையேன்னு நினைச்சு. முல்லை பூங்கொடி உன்னை தேடுது அதெல்லாம் கேட்டு அது பாடவே மாட்டேன் சொன்னேன் நான். என்னடா நல்லாவா இருக்கா அப்படி இல்லை, சும்மா பாடுறான் அப்படிலாம் இல்லை, வைக்க மாட்டான்னு நினைச்சேன். கடைசியில் வச்சுட்டாரு. ஆனா நீங்க பாடல அப்படின்னா அந்த சிச்சுவேஷன் என்னென்னமோ யோசிக்க கொண்டு நீங்க பாடுனதுனாலதான் கவனம் வந்து அமுதன் மேல விழுந்துச்சு. ஆமா, அந்த கேரக்டர் எவ்வளவு பெரிய கொடூரத்தை செஞ்சுட்டு ஜாலியா வருது. அப்ப அதோட மென்டாலிட்டி எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க அவரு. இப்ப நீங்க யோசிக்கிறீங்கல்ல, அப்போ அங்க உட்காந்து ஒரு ஆள் மலை மேல உட்காந்து அதை யோசிக்கிறாரு பாருங்க. இவன் பாட்டு பாடினா இவன் வந்து ரிலாக்ஸ் பண்ணிடுவான், அப்ப ஆடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இவ்வளவு கொண்டாட்டமா இருக்கானே, இவன் எப்பறம் உயிரோட இருக்கலாம் நினைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் டக்குன்னு யோசிக்கிறாரு பாருங்க. திட்டின்னு தான் சொன்னார் அதை, பாட்டு பாடுறா. என்னென்ன பாட்டு பாடுறது அப்படின்னு கேட்டேன். ஏதாவது பாடுறா அப்படின்னாரு. ஒரு சேத்தன் சார் தான் சொன்னார், டே தமிழில் இது ஒரு பொண்ணு நல்ல மழையா இருக்கு பாடுங்க அப்படி அப்படின்னாப்புல. சார் நான் பாடி யார் சார் கேட்கறது, சும்மா பாடுங்க வராது பாருங்க. ஆனா அந்த இடத்துல நீங்க கையை கட்டி இறுக்கமா தலையை குனிஞ்சு உட்கார்ந்துருந்தீங்கன்னா அந்த கேரக்டரோட ஷேடே வேறையா. ஆக்சுவலா ரொம்ப ரசிச்சு நடிச்சு இல்லாத போன சீன்கள்னு வெற்றிமாறன் சார் படத்துல எல்லா நடிகர்களும் வெளியில வந்து கண்ணீர் விடுவாங்க. உருகி உருகி எடுத்த சீனு அதுவே இல்லாம போச்சு அப்படின்னு வெற்றிமாறன் சாரே சொல்லுவாரு. உங்களுக்கு அப்படி இருக்கா? இந்த படத்தில் எனக்கு ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்துச்சு. ஃபஸ்ட் பார்ட்டில் நிறைய எனக்கு மொமெண்ட்டாக நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் மிஸ் ஆச்சு. ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணிட்டாருன்னா ஓடிடியில் வச்சுட்டாரு. அதில் வந்து இப்போ ஃபுல் என்னோட எல்லா சீனும் வந்துடும். இந்த வாட்டி எனக்கு சொன்னார், டே இந்த வாட்டி வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் உனக்கு நடந்தது, செகண்ட் பார்ட்டில் கௌதம் எனக்கு நடந்துருச்சுடா அது வந்து ஃபோன் பண்ணி பேசிட்டாரு. நான் ஃபோன் பண்ணி நினச்சிட்டே இருந்தேன்டா, மறந்துட்டேன்டா, நீ பேசுறேன்டா அப்படின்ட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ ஆல்மோஸ்ட் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க, இயக்குனரையும் மீட் பண்ணிட்டீங்க. என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கிறதா உணர்றாரு? எப்படி ஃபீல் இருக்கு டீமுக்கு? படம் ரெவென்யூவாக பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விமர்சனங்களாக கொண்டாடுறாங்க படத்தை. பொதுவாக வந்து முற்போக்கு சக்திகள் வந்து படத்தை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. தமிழ் சினிமாவில் 100 வருஷ சினிமாவில் இப்படி ஒரு படம் வந்ததே இல்லை அப்படிங்கிறத ஏற்கிறாங்க. ஆனால் வெற்றி அண்ணன் வந்து எப்படின்னா எப்போதுமே அந்த விமர்சனங்களுக்கு தயாராக இருக்கிற ஒரு ஆள் தான். அவர் இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது சில இடம் நமக்கு ஒர்க் ஆகிறது தான், அதை நம்ம ஏற்கணும், அதை இன்னும் சரி பண்ணியிருக்கணும், சரி பண்ணிக்கலாம். இதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு தான் நம்ம. எனக்கு கடைசியாக அந்த எடிட் முடிச்சுட்டு வந்து ஒரு வார்த்தை பேசுவார், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி, இந்த படத்துலேருந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன், இந்த படம் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிட்டு இது பண்ணார். ஆனால் விமர்சனங்களை ஏற்க தயாராக தான் இருக்கார். நான் சொன்னேன், இல்லைண்ணே நிறைய எல்லாருமே புகழ்கிறாங்க, எல்லாருமே இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் சிரிச்சுட்டு சொன்னார், யாராவது விமர்சனம் பண்ணால் அதை பாரு, அதுதான் நம்ம இப்போதைக்கு பார்க்க வேண்டியது. இது புகழ்றது நம்ம மேலே இருக்கிற பாசத்தில் கூட இருக்கலாம், அதெல்லாம் நான் அதை நான் பார்க்க விரும்பலை, விமர்சனமாக வர்றதை நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் உண்மையிலே நானும் தேட்டரில் படம் பார்த்துட்டு இந்த வெளியில் வந்து ஆடியன்ஸ் பேசும்போது சில விஷயங்களை கவனிச்சு, ஒரு பொண்ணு ஒன்று பேசு இந்த கமலா தேட்டர்லேருந்து வெளியில் வந்து பயங்கரமாக பேசி, அந்த பிள்ளை நீங்கள் தான் அடிப்பீங்களா, நாங்களும் திருப்பி அடிப்போண்டா அப்படிலாம் பேசிட்டு. எங்களுக்கு என்னென்னா படம் வந்து பிடிச்சிருக்கு எல்லாருக்கும், டைலாக் நிறையா இருக்குது, அந்த டைலாக் பலது அவங்களுக்கு கனெக்ட் ஆகலை, விச் மீன்ஸ் அதில் சொல்கிற அந்த யூஜிக்குள்ளே பேசுவாங்கல்ல, அண்டர் கிரவுண்டில் ஒர்க் பண்ணுற தோழர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் இருக்குது, அதில் அதை அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஆனால் எமோஷன்ஸை புரிஞ்சுக்க முடியுது, அழுதுகிட்டு இருந்திருக்கிறாங்க தேட்டரில், வெளியில் வரும்போது அதெல்லாம் தெரியுது. ஆனாலும் எனக்கு அந்த படத்தை பற்றி அவங்க சொல்கிறதுக்கு தனக்கு இன்னும் நிறையா தெரியலையே அப்படிங்கிற வருத்தத்தோடு அவங்க பேசுகிறத பார்க்க முடியாது. இது நல்லா இருக்கு, வேற மாதிரி இருக்கு, புது உலகமாக இருக்கு, அப்படி இருக்கு, அவங்க அதை உணர்ச்சி ததும்ப சொல்கிறாங்க. சில படங்கள் வந்து நான் வெற்றியாண்ட சொன்னேன், அது வெற்றி அந்த படங்கள் வந்து சில படங்களை வந்து நம்ம கடமையாக நினச்சி செஞ்சிடலானே, கடமையாக நினச்சி செஞ்சிடலானே, அப்படி படம் தானே இது நமக்கு கொஞ்சம் நல்லா சிரிச்சார். ஏன்னா இப்படி ஒரு படம் நீங்கள் எடுக்க முடியாது, இப்படி ஒரு படம் கொடுக்க முடியாது நம்ம.
அதனால நல்லா இருக்கும்போது சில விஷயங்களை நம்ம செஞ்சிடணும். ஆமாம், அதற்கான பிளாட்ஃபார்மை அண்ணன் உருவாக்கிட்டார். எனக்கா ஒரு நடிகர் அப்படின்னு போஸ்ட்டை பார்த்து உள்ளே போய் உட்காந்த கூட்டம் போய் இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சரியாக பேசுவார், இவர் பேசினா சரியாக இருக்கும் அப்படின்னு வெற்றிக்கான ஒரு கூட்டம் அப்படின்னு அது படத்துலேயே ஒரு டயலாக் நீங்கள் வச்சுருக்கீங்க. சித்தாந்தம் இல்லாத தலைவர்களால் ரசிக குஞ்சுகளை மட்டும்தான் உருவாக்க முடியும் அப்படின்னு. அதனால் வெற்றிமாறன் கிளாப்ஸ் அள்ளிச்சு, வெற்றிமாறன் ரசிக குஞ்சுகளை உருவாக்கலை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனால் எனக்கு தமிழ் சினிமாவில் ஒன்று இருக்குது என்னென்னா, இப்போ என்ன ட்ரெண்ட்னா ஃபஸ்ட்டு ஷோ போய் பார்க்குறது இல்லை, விமர்சனங்கள் வரும்ல, அதை பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்குறதா இல்லையான்னு முடிவு எடுத்துருவோம் சொல்லி. வெற்றியனுக்கு மட்டும் எப்படி இருக்குன்னா, படத்தை முதல்ல பார்த்துருவோம், அதுக்கப்புறம் விமர்சனத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு மட்டும் அது வரும். நீங்கள் அவர் படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் வந்து உள்ளே வந்து இந்த ஃபேஸ்புக் அது இதுன்னு ஆக்குபேட் பண்ணி ஒரு வேலை செய்வாங்க. அது எங்கேருந்து வேலை செய்வாங்கன்னே தெரியாது, ஆனால் நம்ம கண் கூட அதை பார்ப்போம். ஏன்னா எங்கேருந்து வர்றாங்க இவங்க அப்படி ஆக்சுவலாக அந்த மீமுமே கூட அதையும் அவன் ப்ரமோஷனாக தான் போடுறான். எல்லாமே அவருக்கு ஃபேவரட்டாக தான் இருக்கு. அந்த சித்தாந்தம் தெளிவில்லாதவர்கள் தலைவர்களால் ரசிக குஞ்சுகளை தான் உருவாக்க முடியும் அப்படிங்கிறது, ரசிகர்களை தான் உருவாக்க முடியும் அப்படிங்கிறது அது எல்லா காலத்துக்குமே தேவையான ஒரு, அதுவும் இப்போ ரீசெண்டாக சமீபத்தில் தற்காலத்தில் அது மிக முக்கிய தேவையான ஒரு டைலாகாக பலரும் எடுத்து பேசிட்டு இருந்தாங்க. இதில் சித்தாந்த தெளிவுக்காக ஒரு கேள்வி கேட்குறேன்னு, இப்போ இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிறது, தமிழ் தேசியம் தனித்தமிழ்நாடு அப்படின்னா அதற்கு ஒரு சித்தாந்தம் தேவைப்படும்ல, அதுக்குள்ளேயும் லெஃப்ட் தான் இருக்கணும். ரைட்டா இயங்கக்கூடிய ஒருத்தவங்களால கண்டிப்பா தமிழ் தேசியம் பேசணும். ரைட்டா இருக்கிறவங்க எதுக்கு அந்த தமிழ் தேசியம் பேச போறாங்க? அப்ப அந்த தமிழ் தேசியம்னு பேசுறவங்க, அதாவது பேசக்கூடியவங்க கிட்ட கம்யூனிசத்தை வெறுக்கக்கூடிய ஒரு முகம், திராவிடத்தை வெறுக்கக்கூடிய ஒரு முகமாக தமிழ் தேசியம் பேசுறாங்கன்னாக்கா அது தமிழ் தேசியம் இல்லை அப்படின்னு நான் அந்த சித்தாந்த தெளிவுல இருந்து புரிஞ்சுக்கிறதா நினைக்கிறேன். நான் நினைக்கிறது சரிங்களா? சரிதான். ஒரு என்ன சொல்றது, மாற்றுங்கிறது வந்து எனக்கு ஒரு கருத்து தொடர் என்னன்னா, இங்கே கடைசி கம்யூனிஸ்டுகள் தான் இங்கே கடைசியாக ஒரு தீர்வு அவங்க கையில் தானே இருக்குது, அதை நோக்கி தானே எல்லாருமே நகர்றோம், அதுதானே நம்மகிட்ட இருக்கிற கடைசி ஆயுதம் தானே. அதனால லெஃப்ட் தான் இங்கே எல்லாமே. திராவிடத்தை வெறுத்த தேசியமும் கம்யூனிஸ்டுகளும் ஒரு லைனுக்குள்ளே வரவே முடியாது, ரைட்? இல்லை அப்படி தானே, அதுக்குள்ளே உள்ளவங்க தானே எல்லாருமே. இப்போ நீங்கள் வந்து கம்யூனிஸ்டுகள்ங்கிறது வந்து என்னென்னா மக்கள் பக்கம் நிற்கிறவங்க தானே கம்யூனிஸ்டுகள். அவங்க தானே இங்கே என்ன நம்ம விமர்சனம் பண்ணாலும் அவங்கள விமர்சனம் பண்ணவே முடியாதுல்ல. நம்ம என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், அவங்கள தாண்டி யாரும் இங்கே வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே வந்துடும்ல. அவங்கள்ட்ட இருந்தாலும் எல்லாருமே வந்தோம், எல்லாருமே அவங்கள்ட்ட தான் வேலை செஞ்சோம். அங்கேருந்து சில விஷயங்களை நம்ம அந்த மண்ணுக்கு ஏற்றது மாதிரி சில விஷயங்களை பிடிச்சிக்கிட்டு வேலை செய்கிறோம், அவ்வளோதான். இறுதி வந்து கம்யூனிஸ்டன் தான். அடுத்த லைனப் எப்படி இருக்குதோல? அடுத்த லைனப் காட்சா இருக்கு, ஒரு படம் பண்ணுறேன். மார்ச் ஏப்ரல் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. சூப்பர். வெற்றி சாருக்கு அடுத்து? வெற்றி சார் வாடிவாசல் ஸ்டார்ட் பண்ணுவார். ஓ ஷுவரா? சார் அது சூர்யா சார் இல்லைன்னாங்க அப்படின்னாங்க, அமீர் சார் இல்லைன்னு, ரெண்டு அண்ணன் அதில் இணைகிறாங்க. அதனால் அந்த படம் ஒரு பெரிய படம், பெரிய பட்ஜெட்டில் வர படம். அதில் அமுதன் இருக்காருங்களா? அதுலேயும் அண்ணன் சொல்லிட்டார், ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு, அதில் இருக்குடா உடம்பெல்லாம் நல்லா இது பண்ணிக்கிடா, உனக்கு வந்து உடம்பு வந்து எப்படி இருக்கணும்னா நரம்பு மாதிரி இருக்கணும்டா, ஃபிட்டாக இருக்கணும்டா, அதில் இந்த உடம்பு தான் எனக்கு வேணாம், நல்லா ஓடுறது மாதிரி ஒரு உடம்பு ரெடி பண்ணி, மொட்டை ராஜேந்திர உடம்பு அந்த மாதிரி ஒரு உடம்பு ரெடி பண்ணி, இப்போ வேற டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடுத்தது உங்களுக்கு இருக்கு. எப்படி வெற்றி என்ன படத்தில் நடிச்சிருவேன். ஒரு ரொம்ப நேரம் ஒரு அருமையான உரையாடல். நன்றி. பல விஷயங்களுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் பேசுவோம். எனக்கு வந்து டிபேட் பார்க்குற பழக்கம் அதிகமாக உண்டு. எனக்கு யாரெல்லாம் வரும்போது ரொம்ப பிடிக்கும்னா தியாகத்தோழர் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இவர் கனகராஜ் தோழர் வரும்போது பயங்கரமாக நான் அவரோட பெரிய தீவிர ரசிகர். அதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு வந்து இப்போதைக்கு நான் பயங்கர ரசிகர். மற்றவங்களை வந்து அதனால நான் வந்து அதை தொடர்ச்சியாக பார்க்குறேன். என்னன்னா அவங்களை அடிக்கிறதே ஒரு இன்பம் தானே, அதை வந்து ரொம்ப ஒரு விஷயம் தானே. அந்த விஷயத்தில் எனக்கு உண்மையில உங்களோட முதல் நேர்காணல் உட்காந்து எனக்கு பயங்கர சந்தோஷம். ஐயோ எங்களுக்கு ரொம்ப பெருமை. உங்களோட பேசியதில் ரொம்ப நிறைய ஆழமாக தெரிந்து கொள்ள முடிந்தது. இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்களோடு இந்த உரையாடலுக்கு இணைந்ததற்கு மிக்க நன்றி. அடுத்தடுத்து உங்களுக்கு பணிகள் நிறைய இருக்கு, இருந்தாலும் ரொம்ப நேரம் லாக் பண்ணிட்டோம். அதற்கு எங்களுடைய வருத்தத்தையும் பதிவு செய்து கொண்டு இந்த நேர்காணல் நிறைவு செய்வோம். நன்றி.